எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ? ಶಿವಮೊಗ್ಗ வரணும்னா ரொம்ப கஷ்டம். ಶಿವಮೊಗ್ಗ ಬರಬೇಕಂದ್ರೆ ತುಂಬಾ ಕಷ್ಟ. ஆனால் வராமல் இருக்க முடியாது. ಅದು ಬರದೇ ಇರಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. வந்து தான் ஆகணும். ಬಂದೇ ಬರಬೇಕು. கர்த்தர் சுகமாக பலனாக கொண்டு வந்ததுக்கு ஸ்தோத்திரம். ದೇವರು ಸುಖದಿಂದ ಬಲದಿಂದ ಕರೆತಂದದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ஸோ உங்களை பார்க்கும்போது எல்லா பலவீனமும் மாறிடும்னு நினைக்கிறேன். ನಿಮ್ಮನ್ನೆಲ್ಲ ನೋಡುವಾಗ ಎಲ್ಲ ಬಲಹೀನತೆಯು ಮಾರ್ಪಡುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ನೆನೆಸ್ತೇನೆ. ಟ್ರಾವೆಲ್ பலவீனம் தான், ಪ್ರಯಾಣದ ಒಂದು ಬಲಹೀನತೆ ಅಷ್ಟೇ. ஆனாலும் நான் பலவீனன் அல்ல. ಆದರೂ ನಾನು ಬಲಹೀನನಲ್ಲ. நான் கில்லி மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம். ಅದು ಗಿಲ್ಲಿ ತರಹ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எல்லாம் அவருடைய கிருபை, தயவு, இரக்கம். ಆತನ ಎಲ್ಲ ಕೃಪೆ, ದಯಾ, ಕರುಣೆ. ஸோ இந்த நாளில் உங்கள் மத்தியில் ஆண்டவர் கொண்டு வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். ಈ ದಿನ ದೇವರು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಕರೆತಂದದಕ್ಕಾಗಿ ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸ್ತೇನೆ. உங்களை எல்லாரும் பார்த்து பாஸ்ட் ஏதோ ஒரு கேள்வி கேட்ட மாதிரி எனக்கு புரிஞ்சுது. ನಿಮ್ಮನ್ನೆಲ್ಲ ನೋಡಿ ಪಾಸ್ಟ್ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಿದ್ದನ್ನ ನನಗೆ ಅರ್ಥ ಆಯಿತು. பிரச்சனையா? ಸಮಸ್ಯೆ. கேள்வி கேட்டாரு, ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಿದ್ರು. என்ன நம்ம யாருன்னு கேட்டாருல்ல, அதானே ஐயா? ನಾವು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿದರು. என்ன சொன்னோம் நம்ம பதில்? ನೀವೇನು ಹೇಳಿದ್ರಿ ಅದಕ್ಕೆ ಉತ್ತರ? ஆண்டவருடைய பிள்ளைகள், ನಾವು ದೇವರ ಮಕ್ಕಳು. தாயை போல பிள்ளை, ತಾಯಿ ಪ್ರಕಾರ ಮಗು, நூலை போல சேலை, ದಾರದ ಪ್ರಕಾರ ಸೀರೆ. இது ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுதுங்களா உங்களுக்கு? ಎರಡಕ್ಕೂ ವ್ಯತ್ಯಾಸ ಗೊತ್ತಾಗುತ್ತಾ? இந்த கிறிஸ்மஸுக்கு புடவை எடுக்கிறதுக்கு ஜவுளி கடைக்கு போனோம். ಈ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಅಲ್ಲಿ ಬಟ್ಟೆ ಸೀರೆಗಳು ತೆಗಿಲಿಕ್ಕೆ ಜವಳಿ ಅಂಗಡಿಗೆ ಹೋದೆವು. தப்பா நினைக்காதீங்க, ತಪ್ಪಾಗಿ ನೆನೆಸಬೇಡ್ರಿ. நான் எப்பவுமே வீட்டு அம்மா கூட கடைகள்லாம் போக மாட்டேன். ನಮ್ಮ ಅವರ ಪತ್ನಿಯೊಂದಿಗೆ ಅವರ ಅಂಗಡಿಗೆಲ್ಲ ಹೋಗೋದಿಲ್ಲ. போகக்கூடாது என்பதனால அல்ல, ಹೋಗಬಾರದು ಎಂಬುದಾಗಲ್ಲ, அவ்வளவு பொறுமை நமக்கு கிடையாது. ಅಷ್ಟು ತಾಳ್ಮೆ ನಮಗಿಲ್ಲ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப அந்த ஜவுளி கடைக்கு போனோம். ಆ ಜವಳಿ ಅಂಗಡಿಗೆ ಹೋದೆವು. ஒரு 500 பேருக்கு இலவசமா புடவை கொடுக்கணும்னு. ಒಂದು 500 ಜನಕ್ಕೆ ಉಚಿತವಾಗಿ ಸೀರೆ ಕೊಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ஒரு கடைக்கு போனோம். ಒಂದು ಅಂಗಡಿಗೆ ಹೋದೆವು. எங்க வீட்டு அம்மா இப்படி புடிச்சு பார்த்தாங்க. ಅವರ ಪತ್ನಿಯವರು ಮುಟ್ಟಿ ನೋಡಿದರು. இது நல்லா இல்லைன்னாங்க. ಇದು ಚೆನ್ನಾಗಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. அதனால பார்க்கிறதுக்கு நல்லா தானே இருக்குதுன்னா, ನಾನು ನೋಡೋಕೆ ಚೆನ್ನಾಗಿದೆ ಅಂತ ಹೇಳಿದೆ. இல்ல நூலு சரியில்லைன்னாங்க. ದಾರ ಸರಿ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஏறி இறங்கி அவங்க பார்த்தா அப்படி பிடிக்கிறாங்க, நூலு சரியில்லைன்றாங்க. ಆ ಒಂದೊಂದು ಅಂಗಡಿ ಹತ್ತಿ ಇಳಿಯುವಾಗ ನೂಲು ನೋಡ್ತಿರೋ ನೂಲು ಸರಿ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ರು. அது அவங்களுக்கு தான் தெரியும். ಅದು ಅವರಿಗೆ ಮಾತ್ರ ಗೊತ್ತು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போ ஒரு சேலைக்கு முக்கியம் எது? ಒಂದು ಸೀರೆಗೆ ಮುಖ್ಯವಾದದ್ದು ಏನು? சேலையின் நூலு. ಆ ಸೀರೆಯ ದಾರ. ஸோ அந்த நூலை வச்சு சேலை எப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ಆ ಒಂದು ದಾರವನ್ನಿಟ್ಟು ಸೀರೆ ಎಂತದೆಂಬುದಾಗಿ ಕಂಡುಹಿಡಿಯಬಹುದು. அப்படிதானே சகோதரிமாரிங்கிட்ட இல்லைங்க? ಹೌದಾ? ಹೌದಾ? சகோதரிகள் யாரும் போயிட்டு அதை பிடிச்சி பார்த்து ಸಹೋದರಿ ಹೇಳ್ರಿ, பிடிச்சி பார்த்து எல்லாம் எடுக்கிற மாதிரி தெரில. ಸಹೋದರರು ಹಿಡಿದು ನೋಡಿ ತೆಗೆಯುವಂಥದ್ದೆಲ್ಲ ಇಲ್ಲ. சில வேலையில எடுத்து கொடுக்குறத போட்டுன்னு போயிடுவோம். ಅವ್ರು ತಕ್ಕೊಳ್ಳೋದನ್ನ ಹಾಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಡ್ತೇವೆ. எனக்கு மேட்ச் போட தெரியாது, ನಾನು ಮ್ಯಾಚ್ ಹಾಕ್ಲಿಕ್ಕೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. அதனால மேக்ஸிமம் ஒயிட் அண்ட் பிளாக் போட்டுக்குவேன். ಅದು ಯಾವಾಗಲೂ ಮ್ಯಾಚ್ ವೈಟ್ ಅಂಡ್ ಬ್ಲಾಕ್ ಅನ್ನ அதான் எனக்கு தெரிஞ்ச மேட்ச். ಅದು ನನಗೆ ಗೊತ್ತಂತ ಮ್ಯಾಚ್. அதனால அதிகமான மேட்ச் பார்க்குறவங்க நீங்க தான். ಅಧಿಕವಾಗಿ ಹೋಲಿಕೆಯನ್ನು ನೋಡುವವರು ನೀವೇ. சூட்டபிள் ட்ரெஸ், ಖಚಿತವಾದಂತ நூலை பார்த்தா சேலை தெரியும், ದಾರ ನೋಡಿದ್ರೆ ಸೀರೆ அது எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு, ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ. அதே போலதான் ಅದೇ ಪ್ರಕಾರವಾಗಿ தாயை போல ತಾಯಿಯ ಪ್ರಕಾರ பிள்ளைன்னுவாங்க, ಮಗು இல்லையா? த கேரக்டர் வாய்ஸ். ಅದು ಸ್ವಾಭಾವಿಕವಾಗಿ என்னப்பா அப்பா அப்பாலேயே பேசுறேன்னுவாங்க. ಕೆಲವರು ಹೇಳಿದ ಅಪ್ಪನ ತರನೇ ನೀನು ಮಾತನಾಡ್ತೀಯ. சிலர் அம்மா போலவே இருக்குதுன்னுவாங்க. ತಾಯಿ ಪ್ರಕಾರವಾಗಿ ಇರುತ್ತೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கிற சுபாவம் அப்படியே ஒட்டிட்டு வருது. ಅವರಲ್ಲಿರುವಂತ ಸ್ವಭಾವ ಹಾಗೆ ಅಂಟಿಕೊಂಡು ಬರುತ್ತದೆ. சிலர் சைஸ்ல வரலாம், கலர்ல வரலாம், சுபாகத்துல வரலாம். ಕಣ್ಣಿನಲ್ಲಿ ಬರಬಹುದು, ರೂಪದಲ್ಲಿ ಬರಬಹುದು, ಸ್ವಭಾವದಲ್ಲಿ ಬರಬಹುದು. அதனால வேற ஒண்ணு போட்டா சொர ஒண்ணு காய்க்காது. ಬೀಜವನ್ನು ಬಿತ್ತಿದ್ರೆ ಸೋರೆಕಾಯಿ ಬೆಳೆಯುವುದಿಲ್ಲ. அர்த்தமாயிட்டா? ಅರ್ಥ ಆಯ್ತಾ? புரியுதுங்களா எல்லாருக்கும்? ಎಲ್ಲರಿಗೂ ಅರ್ಥ ಆಯ್ತಾ? அதனால ಆದ ಕಾರಣ எதை நம்ம போடுறோமோ அதுக்கேற்ற குவாலிட்டி தான் வருது. ಯಾವುದನ್ನು ನಾವು ಬಿತ್ತುತ್ತೇವೋ ಹಾಕ್ತೇವೋ ಅದ್ರ ಪ್ರಕಾರ ಗುಣಾಂಶಗಳು ಬರ್ತದೆ. இப்போ பாஸ்ட் கேள்வி கேட்கும்போது நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லியிருக்கோம். ಪಾಸ್ಟ್ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳುವಾಗ ನಾವೆಲ್ಲರೂ ದೇವರ ಮಕ್ಕಳು ಎಂಬುದಾಗಿ ಉತ್ತರ ಕೊಟ್ಟೆವು. ಯಾರು பொய் சொல்லல, ಯಾರು ಸುಳ್ಳು ಹೇಳಲಿಲ್ಲ. ஆமாதானே? ಹೌದು ತಾನೆ?
ஆமாவா இல்லையா? ಹೌದಾ ಇಲ್ಲವಾ? ஆமான்னா ஆமா ಅನ್ನணும், இல்லன்னா இல்லன்னு. ಹೌದಂದ್ರೆ ಹೌದಂದ್ರೆ ಹೇಳ್ರಿ, ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ರಿ. ஆமென். ಆಮೆನ್. சோ நாம் தேவனுடைய பிள்ளைகள் தான், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. ನಾವು ದೇವರ ಮಕ್ಕಳೆಂಬುದು ಯಾವುದೇ ಸಂದೇಹವೂ ಇಲ್ಲ. அப்ப என்ன நமக்குள்ள அடங்கி இருக்கணும்? ಏನು ನಮ್ಮೊಳಗೆ ಅಡಗಿರಬೇಕು? அவருடைய குணாதிசயங்கள். ಆತನ ಗುಣಾತಿಶಯಗಳು. ஆமென். ಆಮೆನ್. இருக்குங்களா? ಇದೀರಾ? அதுதான் நாம பிரதிபலிக்க செய்யறது. ಅದನ್ನೇ ನಾವು ಪ್ರತಿಬಿಂಬಿಸಬೇಕಾಗಿದೆ. அப்போஸ்தலர்களை அந்தியோகியா பட்டணத்துல ಅಪೊಸ್ತಲರನ್ನ ಅಂತ್ಯೋಕ್ಯ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ அவர்களை கிறிஸ்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். ಅವರನ್ನ ಕ್ರೈಸ್ತರು ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯಲ್ಪಟ್ಟರು. அப்ப எப்படி அறிந்து கொண்டிருப்பார்கள்? ಹೇಗೆ ಅವರು ಅರಿತುಕೊಂಡಿದ್ದಾರೆ? இன்னொரு இடத்துல சொல்லுகிறார்கள், ಇನ್ನೊಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ, இவருடைய பேச்சு, ಇವರ ಮಾತು, இவருடைய எல்லா விதமான செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது ಎಲ್ಲ ಕಾರ್ಯಾಚರಣೆಗಳು இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் அல்லவா என்று சொன்னார்கள். ಯೇಸು ಒಟ್ಟಿಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. அல்லேலூயா. ಇದ್ದವರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. அப்ப எப்படி தெரிய வந்தது? அவங்களுடைய பேச்சில, நடைமுறையில இயேசுவை எப்படி பிரதிபலித்தார்கள்? ಅವರ ಒಂದು ನಡತೆಯಲ್ಲಿ, ಮಾತಿನಲ್ಲಿ ಹೇಗೆ ಯೇಸುವನ್ನ ಪ್ರತಿಫಲಿಸಿದರು? அப்ப என்ன பண்ணிருக்கணும்? அவரை போல அவர்கள் எல்லாவற்றையும் செய்திருக்கணும். ಅವರು ಏನ್ ಮಾಡಿರ್ಬೇಕಂದ್ರೆ ಆತನಾಗಿ ಎಲ್ಲವನ್ನ ಅವರು ಮಾಡಿರಬೇಕು. அவரை போல எல்லாவுடைய செயல்பாடுகளும் இருந்திருக்கணும். ಆತನ ಪ್ರಕಾರ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳಿದ್ದಿರಬೇಕು. அவருடைய பேச்சில கூட மாற்றம் வந்திருக்கிறது. ಅವರ ಮಾತಿನಲ್ಲೂ ಕೂಡ ಒಂದು ಬದಲಾವಣೆ ಬಂದಿದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்க தமிழ்நாடு பக்கம் வந்தீங்கன்னா, ನೀವು ತಮಿಳುನಾಡು ಪ್ರಕಾರ ಬಂದರೆ சென்னையில ஒரு தமிழ் பேசுவாங்க, ಚೆನ್ನೈಲಿ ಒಂದು ತಮಿಳು ಮಾತಾಡ್ತಾರೆ, கிராமத்துக்கு போனா ஒரு தமிழ் பேசுவாங்க, ಗ್ರಾಮದಲ್ಲಿ ಹೋದ ತಮಿಳು இன்னும் ಮಾತಾಡ್ತಾರೆ, இந்த திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகர்கோயில் எல்லாம் போனா அங்க ஒரு மாதிரி பேசுவாங்க. திருநெல்வேಲಿ, ನಾಗರಗಳು, ಕನ್ಯಾಕುಮಾರಿ ಹೋದ ಅಲ್ಲಿ ಒಂಥರ ತಮಿಳು ಮಾತಾಡ್ತಾರೆ. அந்தந்த மண்ணுக்கு ஏத்த மாதிரி, இருக்கிறதுக்கு ஏத்த மாதிரி தமிழ் மாறுது. ಆ ಒಂದು ಮಣ್ಣಿಗೆ ಹೋಲಿಕೆಗಾಗಿ ಅಲ್ಲಿರುವಂತ ಮಾತುಗಳು ತಮಿಳು ಬದಲಾಗ್ತದೆ. ஏன்னா அந்தந்த வாசனை. ಆ ಎಲ್ಲ ಅಲ್ಲಿರುವ ವಾಸನೆ. ஆனா நானும் சென்னையில தான் வளர்ந்தேன். ನಾನು ಚೆನ್ನೈಲೇ ಬೆಳೆದೆ. ஆனா ஏன் தமிழ் மாறவே இல்லை? ನನ್ನ ತಮಿಳು ಬದಲಾಗಲೇ ಇಲ್ಲ. தமிழாவே பேசிட்டு இருக்கிறேன். ತಮಿಳಾಗೆ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. ஆமென். ಆಮೆನ್. அப்போ அவர்கள் பாருங்க, மீன் பிடிக்கிறவர்கள், ಅವರು ಮೀನು ಹಿಡಿಯುವವರು எப்படி எல்லாம் பேசியிருப்பாங்கன்னு தெரியாது. ಹೇಗೆಲ್ಲ ಮಾತನಾಡಿದ್ರು ಗೊತ್ತಿಲ್ಲ. அவங்க பேச்சுல கூட மாற்றம் வந்துச்சு. ಅವರ ಒಂದು ಮಾತಿನಲ್ಲಿ ಕೂಡ ಬದಲಾವಣೆ ಬಂತು. அவருடைய கிரியிலே மாற்றம் வந்தது. ಅವರ ಕ್ರಿಯೆಗಳಲ್ಲಿ ಬದಲಾವಣೆ ಬಂತು. ஆகையால தங்களுடைய நடக்கினாலும், பேச்சினாலும், செயல்களினாலும் இயேசுவை பிரதிபலித்தார்கள். ಅವರು ತಮ್ಮ ನಡತೆಯಲ್ಲಿ, ಕ್ರಿಯೆಗಳಲ್ಲಿ, ಸ್ವಭಾವದಲ್ಲಿ ಯೇಸುವನ್ನ ಪ್ರತಿಬಿಂಬಿಸಿದರು. நாம் எதை பிரதிபலிக்கிறோம்? ನಾವು ಯಾವುದನ್ನ ಪ್ರತಿಬಿಂಬಿಸುತ್ತೇವೆ? பக்கத்து வீடு பார்த்து நம்மள, ஆமா இவங்க கிறிஸ்டியன் சொல்லுவாங்களா? ಪಕ್ಕದವರು ನಮ್ಮನ್ನ ನೋಡಿ ಇವರು ಕ್ರೈಸ್ತರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರಾ? நண்பர்கள் பார்த்து சொல்லுவார்களா? ಸ್ನೇಹಿತರು ಹೇಳುತ್ತಾರಾ? நம்மை நாம தான் நிதானிக்கணும். ನಮ್ಮನ್ನ ನಾವೇ ವಿಚಾರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. பாஸ்ட் கேட்ட கேள்விக்காக நான் கேட்டேன். ಪಾಸ್ಟರ್ ಕೇಳಿದ ಪ್ರಶ್ನೆಗಾಗಿ ನಾನು ಕೇಳಿದೆ. நாம் தேவனுடைய பிள்ளைகள் தான். ನಾವು ದೇವರ ಮಕ್ಕಳೇ. நாம் தேவனை பிரதிபலிக்க கூடியவர்கள் தான். ದೇವರನ್ನ ಪ್ರತಿಬಿಂಬಿಸುವವರು. ஒருவேளை பிரதிபலிக்காமல் இருப்போம் என்றால் நாம் பிரதிபலிக்க வேண்டும். ಒಂದು ವೇಳೆ ಪ್ರತಿಬಿಂಬಿಸದೆ ಹೋದರೆ ನಾವು ಪ್ರತಿಬಿಂಬಿಸುವರಾಗಬೇಕು. நம்முடைய தேவனாகிய கர்த்தர், ನಮ್ಮ ದೇವರಾದ ಕರ್ತನು நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு? ನಮ್ಮನ್ನ ಹೇಗೆ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ? எதற்காக வச்சிருக்கிறாரு? ಯಾಕಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ? நிறைய சத்தியத்தை நம்ம கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். ತುಂಬಾ ಸತ್ಯಗಳನ್ನು ನಾವು ಕೇಳುತ್ತಾನೆ ಇದ್ದೇವೆ. ஆகிலும் பிரியமானவர்களே, ಆದರೂ ಪ್ರಿಯವಾದವರೇ, இந்த நாளில ಈ ದಿನದಲ್ಲಿ நம்மை சற்று நிதானிக்க கூடிய நிலையில தான் இருக்கிறோம். ನಮ್ಮನ್ನು ನಾವು ವಿಚಾರಣೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುವ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ. ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்கள். ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ತೆಗೆದು ಓದಿರಿ. 2 வசனம் வாசிங்கள். 2 ವಚನ ಓದಿರಿ. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், ಲೂಕನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 11ನೇ ಅಧ್ಯಾಯ 34ஆம் வசனம், 35ஆம் வசனம். 34ನೇ ವಚನ, 35ನೇ ವಚನ. ನಿನ್ನ ಕಣ್ಣು ದೇಹಕ್ಕೆ ದೀಪವಾಗಿದೆ. ನಿನ್ನ ಕಣ್ಣು ನೆಟ್ಟಗಿರುವಾಗ ಅದರಂತೆ ನಿನ್ನ ದೇಹವೆಲ್ಲ ಬೆಳಕಾಗಿರುವುದು. ಅದು ಕೆಟ್ಟದ್ದಾಗಿರುವಾಗ ಅದರಂತೆ ನಿನ್ನ ದೇಹವು ಕತ್ತಲಾಗಿರುವುದು. ಆದುದರಿಂದ ನಿನ್ನೊಳಗಿರುವ ಬೆಳಕೆ ಕತ್ತಲಾಗದೆಯೋ ಏನು ನೋಡು. ನಿನ್ನ ದೇಹವೆಲ್ಲ ಬೆಳಕಾಗಿದ್ದು ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿಯೂ ಕತ್ತಲಾಗಿಲ್ಲದಿದ್ದರೆ ದೀಪವು ಹೊಳೆದು
ನಿನಗೆ ಬೆಳಕನ್ನು ಕೊಡುವ ಕಾಲದಲ್ಲಿ ಹೇಗೋ ಹಾಗೆ ಅದು ಪೂರ್ಣವಾಗಿ ಬೆಳಕಾಗಿರುವುದು ಅಂದರು. ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. நான் இதை கொஞ்சம் வேற ஆங்கிள் ஏற்கனவே இதை கொஞ்சம் நான் பேசியிருக்கிறேன். ಇದನ್ನ ಎಷ್ಟೊಂದ್ಸರಿ ಮಾತನಾಡಿದ್ವಿ ಬೇರೆ ವಿಧದಲ್ಲಿ. இப்போ கன்னடாவில் வாசிக்கும் போது எனக்கு என்ன புரியுது, நான் சரியா புரிஞ்சுக்கினான்னு தெரியல. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದುವಾಗ ನನಗೆ ಸರಿಯಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಂಡು உங்க சரீரம் எல்லாம் விளக்கா இருக்குது, ನಿನ್ನ ದೇಹವೆಲ್ಲ ಬೆಳಕಾಗಿದೆ. அப்படிதானே இருக்கு கன்னடாவில். அது தெரியல, டிரான்ஸ்லேஷன் குழப்படியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ಅದು ತರ್ಜುಮೆಯಲ್ಲಿ ಏನಾದರೂ ವ್ಯತ್ಯಾಸ ಇರಬಹುದು. உங்க சரீரம் எல்லாம் ನಿಮ್ಮ ಶರೀರವೆಲ್ಲ விளக்கா இருக்கிறது, ಬೆಳಕಾಗಿದೆ. ஒரு விளக்கு போட்டா வெளிச்சம் எப்படி இருக்கும்? ಒಂದು ದೀಪ ಹಾಕಿದರೆ, ಒಂದು ಲೈಟ್ ಅನ್ನು ಹಾಕಿದ್ರೆ ಬೆಳಕು ಎಷ್ಟು ಇರ್ತದೆ? வெளிச்சம் கம்மியா இருக்கும். ಬೆಳಕು ಕಮ್ಮಿ ಇರ್ತದೆ. நிறைய லைட்ஸ் போட்டா ತುಂಬಾ ಲೈಟ್ ಗಳನ್ನು ಹಾಕಿದ್ರೆ நிறைய வெளிச்சமா இருக்கும், ತುಂಬಾ ಬೆಳಕು ಇರುತ್ತದೆ. இப்போ உங்க பைபிள்ல இருக்கிற வசனத்தின்படி பார்த்தா, ನಿಮ್ಮ ಬೈಬಲ್ ಇರುವ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ನೋಡುವಾಗ உங்களுடைய சரீரம் எல்லாம் விளக்கா இருக்கிறது. ನಿಮ್ಮ ಶರೀರವೆಲ್ಲ ಬೆಳಕಾಗಿದೆ. அப்படிதானப்பா? சரியா தானே சொல்றேன்? ಕರೆಕ್ಟಾಗಿ ಹೇಳ್ತೀನಿ. சரீரம் எல்லாம் என்னவா இருக்கிறது? ಶರೀರವೆಲ್ಲ ಏನಾಗಿದೆ? விளக்கா இருக்கு. ಬೆಳಕಾಗಿದೆ. பல்ப் தெரியுமா? ಬಲ್ಪ್ ಗೊತ್ತಾ? ಗೊತ್ತಾ ಗೊತ್ತಿಲ್லையா? ಗೊತ್ತಿಲ್ಲ. பல்ப், ஒரு பல்ப் போட்டா வெளிச்சம் கம்மி, பல பல்ப் போட்டா ಒಂದು ಬಲ್ಪ್ ಹಾಕಿದ್ರೆ ಬೆಳಕು ಕಮ್ಮಿ, ತುಂಬಾ ಬಲ್ಪ್ ಹಾಕಿದ್ರೆ. ஆனா அது எத்தனை பல்பா இருந்தாலும் ಎಷ್ಟು ಬಲ್ಪ್ಗಳಿದ್ದರೂ உள்ள பீஸ் இல்லைன்னா என்ன செய்யும்? ಒಳಗಡೆ ಪೀಸ್ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಏನ್ ಹೇಳ್ತದೆ? எரியாது. ಅದು ಉರಿಯೋದಿಲ್ಲ. எத்தனை விளக்கு இருக்குன்றது முக்கியம் இல்ல, ಬೆಳಕಿದೆ ಮುಖ್ಯವಲ್ಲ. ஆனா அந்த பல்ப் வெளிச்சத்தை கொடுக்கணும். ಆ ಬಲ್ಪ್ ಬೆಳಕನ್ನ ಕೊಡಬೇಕು. அப்படி அது வெளிச்சத்தை கொடுக்கலன்னா, ಅದು ಆ ರೀತಿ ಬೆಳಕು ಕೊಡದೇ ಇದ್ದರೆ அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறோம். ಅದಕ್ಕೊಂದು ಹೆಸರಿಟ್ಟಿದೆ, பீஸ் போன பல்ப். ಪೀಸ್ ಹೋದಂತ ಬಲ್ಪ್. தெரியுமா? ಗೊತ್ತಾ? பீஸ் போன ಪೀಸ್ ಹೋದಂತ பல்ப். ಬಲ್ಪ್. சோ சிலர் நம்ம சொல்லுவோம், ಕೆಲವು ಹೇಳ್ತೇವೆ, என்னடா பீஸ் போன பல்ப் மாதிரி இருக்கிறேன்னு. ಏನು ಪೀಸ್ ಹೋದ ಬಲ್ಪ್ ತರ ಇದೆಯಾ ನೀನು ಅಂತ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. விளக்கா இருக்கிறது முக்கியம் இல்ல, ಬೆಳಕಾಗಿದು ಮುಖ್ಯ ಅಲ್ಲ, ஆனா விளக்குல பிரகாசம் வரணும். ಆ ಬೆಳಕಿನಲ್ಲಿ ಪ್ರಕಾಶ ಬರಬೇಕು. இல்லன்னா அது பீஸ் போன பல்ப். ಅದು ಪೀಸ್ ಹೋದಂತ ಬಲ್ಪ್. சோ பீஸ் போன பல்ப் என்ன பண்ணுவாங்க சிலரு? ಬಲ್ಪ್ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? அதுல கலர் ஊத்தி கட்டி வச்சிருப்பாங்க, கலரா. ಅದ್ರಲ್ಲಿ ಏನಾದ್ರೆ ಕಲರ್ ನೀರ್ ಹಾಕಿ ಕಟ್ಟಿಟ್ಟಿರ್ತಾರೆ. ஜஸ்ட் ஃபார் ஷோயிங். ಅದೊಂದು ಅಲಂಕಾರಕ್ಕಾಗಿ, அலங்காரம், ಒಂದು ಅಲಂಕಾರಕ್ಕಾಗಿ ತೋರಿಸಿದ್ದಾರೆ. மேல் பார்வைக்கு அலங்காரம், ಮೇಲೆ ನೋಟಕ್ಕೆ ಅದು ಅಲಂಕಾರ. ஆனா உள்ள என்ன இல்ல? ಒಳಗಡೆ ಏನಿಲ್ಲ, பீஸ் இல்ல, ಪೀಸ್ ಇಲ್ಲ, எரியாது, ಉರಿಯೋದಿಲ್ಲ, வெளிச்சம் கொடுக்காது, ಬೆಳಕು ಕೊಡುವುದಿಲ್ಲ. நிறைய பேருடைய வாழ்க்கை கூட ಅನೇಕರ ಜೀವಿತ ಕೂಡ பீஸ் போன பல்ப் மட்டும் தான் இருக்குது. ಪೀಸ್ ಹೋದ ಬಲ್ಪ್ ತರನೇ ಇದೆ. ஆனா பல்ப் என்ன பண்ணுது? ಆ ಬಲ್ಪ್ ಏನ್ ಮಾಡ್ತದೆ? கலரா காமிக்குது. ಕಲರ್ ಆಗಿ ತೋರಿಸ್ತದೆ. நம்ம கூட எப்படிதான் இருக்கிறோம்? இங்க ನಾವು ಕೂಡ ಹೆಂಗಿದ್ದೇವೆ? கலரா இருக்கிறோம். ಬಣ್ಣವಾಗಿದ್ದೇವೆ. சிலவேளை என்னுடைய ஃபாரின் நண்பர்கள் சொல்லுவாங்க, ಫಾರಿನ್ ಸ್ನೇಹಿತರು ಹೇಳ್ತಾರೆ, your women are so beautiful ன்னுவாங்க. பெண்கள் ரொம்ப அழகா இருக்கிறாங்கன்னுவாங்க. ತುಂಬಾ ಸುಂದರವಾಗಿದ್ದಾರೆ. என்னன்னா ரொம்ப கலரா ட்ரெஸ் போடுறாங்கன்னுவாங்க. ಕಲರ್ ಬಟ್ಟೆಗಳನ್ನ ಹಾಕ್ತಾರೆ. சோ நாமளும் இப்ப கலரா இருக்கிறோம். ನಾವು ಕಲರ್ ಆಗಿದ್ದೇವೆ. ஆனா எத்தனை பீஸ் போன பல்ப்னு தான் தெரியாது. ಎಷ್ಟು ಜನ ಪೀಸ್ ಹೋಗಿ ಬಲ್ಪ್ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்ம யாரும் அப்படி இல்ல. ಯಾರು ಆತರ ಇಲ್ಲ. நம்ம யாரா இருக்கிறோம்? ನಾವು ಯಾರಾಗಿದ್ದೇವೆ? அவருடைய பிள்ளையாக இருக்கிறோம். ನಮ್ಮ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೇವೆ. நாம பிரகாசிக்கக்கூடியவர்களா இருக்கிறோம். ನಾವು ಪ್ರಕಾಶಿಸುವರಾಗಿದ್ದೇವೆ. இயேசு நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். ಯೇಸು ನಮಗೊಂದು ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. அந்த எச்சரிப்பை தான் அந்த 35ஆம் வசனத்துல நாம வாசிக்கிறோம். 35ನೇ ವಚನ 34 35ல சொல்லுகிறாரு, 35 ಹೇಳುತ್ತದೆ, கண்ணாகப்பட்டது ನಿನ್ನ ಕಣ್ಣು இந்த சரீரத்தின் ಈ ಶರೀರದ விளக்கா இருக்கிறது. ಬೆಳಕಾಗಿದೆ. சோ விளக்கு என்ன செய்யும்? ಬೆಳಕು ಏನು ಮಾಡುತ್ತದೆ? வெளிச்சத்தை கொடுக்கும். ಬೆಳಕನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. இயேசு அதை குறித்து ஒரு உதாரணம் சொல்லுகிறாரு. ಅದನ್ನು ಕುರಿತು ಉದಾಹರಣೆ ಹೇಳುತ್ತಾರೆ. விளக்கை கொளுத்தி ದೀಪವನ್ನು ಹಚ್ಚಿ மரக்கால் மேல் வைப்பார்கள், ಮೇಜಿನ ಮೇಲೆ ಇಡುತ್ತಾರೆ. அது வீடு முழுவதற்கும் வெளிச்சத்தை கொடுக்கும். ಎಲ್ಲದಕ್ಕೂ ಬೆಳಕನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சோ அந்த விளக்காகப்பட்டது ದೀಪ மேல வைக்கும் பொழுது ಮೇಲೆ ಇಡುವಾಗ அது வீட்டுக்கு பிரகாசத்தை கொடுக்கிறது. ಮನೆಗೆ ಪ್ರಕಾಶ ಬೆಳಕನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. அதே விளக்க ಅದೇ ಬೆಳಕನ್ನು மரக்கால்கள் கீழே வைத்து மூடினால் ಮಂಚದ ಅಡಿಯಲ್ಲಿಟ್ಟು ಮುಚ್ಚಿದರೆ அது அணைந்து போயிடும், ಅದು ಆರಿ ಹೋಗುತ್ತದೆ, அது வெளிச்சம் கொடுக்காது, ಬೆಳಕು ಕೊಡುವುದಿಲ್ಲ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா, ಅನೇಕರ ಜೀವಿತ ಹೆಂಗಿದೆ ಅಂದ್ರೆ விளக்கு இருக்கிறது, ದೀಪ ಇದೆ, வெளிச்சம் இருக்கிறது, ಬೆಳಕಿದೆ,
ஆனால் அதை என்ன பண்ண வச்சிருக்கிறோம்? ಅದು ಏನು ಮಾಡಿಟ್ಟಿದ್ದೇವೆ? மூடி வச்சிருக்கிறோம். ಮುಚ್ಚಿಟ್ಟಿದ್ದೇವೆ. மூடி வச்சிருக்கிறோம். ಮುಚ್ಚಿಟ್ಟಿದ್ದೇವೆ. ஆமென். ಆಮೆನ್. விளக்கு இருக்கிறது. ದೀಪ ಇದೆ. ஆபிரகாமை பார்த்து தன் மகன் கேட்டான். ಅಬ್ರಹಾಮ ನೋಡಿ ಮಗ ಕೇಳಿದ, அப்பா ಅಪ್ಪ கட்டை இங்க இருக்குது, ಕಟ್ಟಿಗೆ ಇದೆ, பலிக்கு ஆடு எங்க? ಬಲಿಗೆ ಆಡಲ್ಲಿ நெருப்பு இருக்கிறது எங்கன்னு கேட்டான். ಬೆಂಕಿ ಇದೆ, ಕುರಿಯಲ್ಲಿದೆ. அதை போலதான் இங்க இருக்கிறது. ಅದೇ ಪ್ರಕಾರ பல்ப் இருக்குது, ಬಲ್ಪ್ ಇದೆ, பல்புக்குள்ள பீஸ் எங்கன்னு கேக்குறாரு. ಬಲ್ಪ್ ಅಲ್ಲಿರುವ ಪೀಸ್ ಅಲ್ಲಿ ಇದೆ ಅಂತ ಕೇಳ್ತದೆ. அல்லேலூயா. ಹalleluya. கலர் கலரா ஜொலிக்கிறோம், ಕಲರ್ ಕಲರ್ ಆಗಿ ನಾವು ಕಾಣಲ್ಪಡುತ್ತೇವೆ. ஆனா வெளிச்சம் எங்க? ಅದು ಬೆಳಕು ಎಲ್ಲಿ? ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை தருகிறாரு. ಒಂದು ಎಚ್ಚರಿಕೆ ಕೊಡ್ತಾರೆ. விளக்கை கொளுத்தி மரக்கால் மேல் வைப்பார்கள். ದೀಪವನ್ನ ಮೇಲ್ಗಡೆ ಇಡುತ್ತಾರೆ. தேவன் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரா? ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಹೇಗೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ? மலை மேல இருக்கிற ஒரு பட்டணம். ಪಟ್ಟಣ ಗುಡ್ಡದ ಮೇಲಿರುವಂತ ಒಂದು ಪಟ್ಟಣ. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்ல. ನಾವು ದೇವರ ಮಕ್ಕಳು ಎಂಬುದರಲ್ಲಿ ಯಾವ ಸಂದೇಹವೇ ಇಲ್ಲ. ஆனா பீஸ் போன பல்பா இருக்கிறோமா என்பதில் தான் சந்தேகம். ಪೀಸ್ ಹೋದ ಬಲ್ಪ್ ಆಗಿದೆ ಎಂಬುದೇ ಒಂದು ಸಂದೇಹ. நான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன். ನಾನು ಲೋಕಕ್ಕೆ ಬೆಳಕಾಗಿದ್ದೇನೆ. வெளிச்சமாகப்பட்டது பிரகாசிக்கும்படி தேவன் நம்மளை வச்சிருக்கிறார். ಬೆಳಕಾಗಿರುವಂತದ್ದು ಪ್ರಕಾಶಿಸುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರು. நாம யாரு? ನಾವು ಯಾರು? நாம் எதற்கு இங்க இருக்கிறோம்? ನಾವು ಯಾತಕ್ಕಾಗಿ ಇಲ್ಲಿದ್ದೇವೆ? நம்முடைய நோக்கம் என்ன? ನಮ್ಮ ಉದ್ದೇಶವೇನು? தேவனுடைய நோக்கம் நம்மளை குறித்து என்ன இருக்கிறது ದೇವರ ಉದ್ದೇಶ ನಮ್ಮ ಕುರಿತು ಏನಿದೆ என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ளுகின்றது அவசியமா இருக்கிறது. ನಾವು ಸರಿಯಾಗಿ ಅರಿತುಕೊಳ್ಳಬೇಕು. சோ அநேக வெளிச்சங்களாக நாம் இருக்கிறோம், ಅನೇಕ ಬೆಳಕಾಗಿ ನಾವು ಇದ್ದೇವೆ, ஒளி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். ಪ್ರಕಾಶಿಸುವವರಾಗಿದ್ದೇವೆ. சோ இயேசு சொல்லுகிறார், ಯೇಸು ಹೇಳುತ್ತಾನೆ, உன்னிலே இருக்கிறதான ನಿನ್ನಲ್ಲಿರುವಂತ வெளிச்சத்தை குறித்து ಬೆಳಕನ್ನು ಕುರಿತು நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರು. உன்னிலே இருக்கிற வெளிச்சம் ನಿನ್ನಲ್ಲಿರುವಂತ ಬೆಳಕು மங்கி போகாதபடிக்கு. ನಂದಿ ಹೋಗದಂತೆ. அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ಹಂಗೆ வாஸ்து பாருங்க, ಓದ್ ನೋಡ್ರಿ 35வது வசனம். 35 ವಚನ. ದೇಹವೆಲ್ಲ ಬೆಳಕಾಗಿದ್ದು 35. ನಿನ್ನ ದೇಹವೆಲ್ಲ ಬೆಳಕಾಗಿದ್ದು ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿಯೂ ಕತ್ತಲಿಲ್ಲದಾಗಿದ್ದರೆ ದೀಪವು ಹೊಳೆದು ನಿನಗೆ ಬೆಳಕನ್ನು ಕೊಡುವ ಕಾಲದಲ್ಲಿ ಹೇಗೋ ಹಾಗೆ ಅದು ಪೂರ್ಣವಾಗಿ. போதும், அந்த ஒரு வசனம் மட்டும்தான். தமிழ்ல எப்படி இருக்குன்னா, ತಮಿಳಲ್ಲಿ ಹೇಗಿದೆ ಅಂದ್ರೆ, உனக்குள்ளே இருக்கிற, ನಿನ್ನಲ್ಲಿ ಇರುವ, உன்னிலே இருக்கிற வெளிச்சம் ನಿನ್ನಲ್ಲಿರುವ ಬೆಳಕು மங்கி விடாதபடிக்கு, ನಂದಿ ಹೋಗದಾಗೆ, அது குறைந்து விடாதபடிக்கு, ಅದು ಕೊರತೆ ಆಗದಾಗೆ அதை நீ ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள ಅದನ್ನು வேண்டும். ನೀನು ಜಾಗೃತಿಯಿಂದ ನೋಡಿಕೊಳ್ಳಬೇಕು. அல்லேலூயா. ಹalleluya. உன்னிலே இருக்கிற வெளிச்சம் ನಿನ್ನಲ್ಲಿರುವಂತ ಬೆಳಕು இருளடையாதபடிக்கு. ಕತ್ತಲೆ ಕವಿದುಕೊಳ್ಳದ ಹಾಗೆ. சோ வெளிச்சம் குறைந்தால் ಬೆಳಕು ಕಮ್ಮಿ ಆದರೆ இருள் சூழ ஆரம்பிக்கும். ಕತ್ತಲೆ ಆವರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. வெளிச்சம் பிரகாசித்தால் ಬೆಳಕು ಪ್ರಕಾಶಿಸಿದರೆ இருள் அகன்று போயிடும். ಕತ್ತಲೆ ನೀಗಿ ಹೋಗುತ್ತದೆ. உன் வாழ்க்கையில இருக்கிற வெளிச்சம் ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿರುವ ಬೆಳಕು பிரகாசிக்கிற வரைக்கும் ಪ್ರಕಾಶಿಸುವವರೆಗೂ இருள் அண்டாது, ಕತ್ತಲೆ ಮುಟ್ಟುವುದಿಲ್ಲ, இருள் உன்னை மூடிக்கொள்ளாது. ಕತ್ತಲೆಯನ್ನು ಆವರಿಸಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ஏனென்றால் ಯಾಕೆಂದರೆ உனக்குள்ள இருக்கிற வெளிச்சம் பிரகாசிக்கிறது. ನಿನ್ನಲ್ಲಿರುವಂತ ಬೆಳಕು ಪ್ರಕಾಶಿಸುತ್ತದೆ. அவர் உன்னிலே இருக்கும் பொழுது, ಆತನು ನಿನ್ನಲ್ಲಿರುವಾಗ, அவர் வார்த்தை உன்னிலே இருக்கும் பொழுது, ಆತನ ವಾಕ್ಯ ನಿನ್ನಲ್ಲಿರುವಾಗ, அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்கும் பொழுது ಆತನ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೈಗೊಂಡು ನಡೆಯುವಾಗ நாம் பிரகாசிக்கிறவர்களாக இருப்போம். ನಾವು ಪ್ರಕಾಶಿಸುವವರಾಗಿದ್ದೇವೆ. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறது போல, ದಾವೀದನು ಹೇಳುವ ಪ್ರಕಾರ, உம்முடைய வார்த்தை என் கால்களுக்கு தீபமோ, ನಿನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಕಾಲಿಗೆ ದೀಪ, என் பாதைக்கு வெளிச்சமாக ನನ್ನ ದಾರಿಗೆ இருக்கிறது. ಬೆಳಕಾಗಿದೆ. முதல் காரியமாக ಇದು ಮೊದಲನೇ ಕಾರ್ಯವಾಗಿ ನಾವು நமக்குள்ள ನಮ್ಮೊಳಗೆ அந்த வெளிச்சம் இருக்கிறது. ಆ ಒಂದು ಬೆಳಕು ಇದೆ. ஆண்டவர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, உன்னிலே இருக்கிற வெளிச்சம். ನಿನ್ನಲ್ಲಿರುವ ಬೆಳಕು. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எனக்குள் வெளிச்சம் இருக்கிறது? ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಾ ನನ್ನೊಳಗೆ ಬೆಳಕಿದೆ? ஆண்டவர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, எந்த மனுஷனையும் ಯಾವ ಮನುಷ್ಯನನ್ನು பிரகாசிக்க பண்ணுகிற ஒளி அந்த ஒளி.
ಎಲ್ಲರನ್ನು ಪ್ರಕಾಶಗೊಳಿಸುವಂತದೇ ಆ ಬೆಳಕಾಗಿದೆ. மாறுதலை உண்டாக்குற வெளிச்சம், ಒಂದು ಮಾರ್ಪಾಟನ್ನು ಉಂಟು ಮಾಡುವ ಬೆಳಕು, இருளை அகற்றுகிற வெளிச்சம், ಕತ್ತಲೆಯನ್ನು ನೀಗಿಸುವ ಬೆಳಕು, பிரகாசிக்க பண்ணுகிற வெளிச்சம். ಪ್ರಕಾಶವನ್ನು ಉಂಟು ಮಾಡುವ ಬೆಳಕು. உன்னிலே இருக்கிற வெளிச்சம் இருளடைய கூடாது. ನಿನ್ನೊಳಗಿರುವ ಬೆಳಕು ಕತ್ತಲೆ ಆಗಬಾರದು. எப்ப இருள் அடையும் தெரியுமா? ಯಾವಾಗ ಕತ್ತಲೆ ಬರ್ತದೆ ಗೊತ್ತಾ? அதை நீ மூடும் போது இருள் அடையும். ಆ ಒಂದು ದೀಪವನ್ನ ನೀವು ಮುಚ್ಚುವಾಗ, அதை நீ உயர்த்தி காமிக்காத வேளையில் அது இருள் அடையும். ಅದನ್ನು ಎತ್ತಿ ತೋರಿಸ್ತಾ ಇರುವವರೆಗೂ ಅದು ಕತ್ತಲೆ ஆகையால் ஆண்டவர் சொல்லுகிறார், ಅದಕ್ಕೆ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, அது மூடி வைக்க வேண்டியதல்ல, ಮುಚ್ಚಿಡುವಂತದಲ್ಲ, அதை பிரகாசிக்க பண்ண வேண்டும். ಅದನ್ನ ಪ್ರಕಾಶಿಸುವಂತೆ ಮಾಡುವಂತದಾಗಿದೆ. சிம்பிளி விளக்கு இருக்கும் இல்ல, விளக்கு, சிம்பிளி விளக்கு, ಬೆಳಕು ಸೀಮಣ್ಣೆ ದೀಪವನ್ನು ನೋಡುತ್ತೇವಲ್ಲ, அதுல எண்ணெய் ஊத்தி திரியேற்றுவார்கள். ಅದು ಎಣ್ಣೆ ಇಟ್ಟು ದೀಪ ಬತ್ತಿ ಹಚ್ಚಿ அது நல்லா விளக்கு எரியும் பிரகாசமா. ಬೆಳಕು ಪ್ರಕಾಶವಾಗಿರುತ್ತದೆ. எண்ணெய் குறைய குறைய ಎಣ್ಣೆ ಕೊರತೆ ಆಗ್ತಾ அந்த தீ எரிந்து குறைய குறைய ಆ ಬತ್ತಿ ಹರಿದ ಕಮ್ಮಿ ಆಗ್ತಾ அதனுடைய வெளிச்சம் குறையும். ಅದು ಬೆಳಕು ಕೂಡ ಕಮ್ಮಿ ಆಗ್ತದೆ. அப்ப உடனே என்ன செய்வார்கள்? ಕೂಡಲೇ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? அதை திறந்து அதுல எண்ணெய் ஊத்துவார்கள், ಡಬ್ಬಿ ತೆಗೆದು ಎಣ್ಣೆ ಉಯ್ತಾರೆ, அதை மூடி திரி ஏற்றுவார்கள். ಈಗ ಬತ್ತಿನ ಮೇಲೆ அது மீண்டும் பிரகாசிக்கடைய செய்யும். ಮತ್ತು ಬೆಳಕಾಗಿ ಪ್ರಕಾಶ. உன்னிலே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ನಿಮ್ಮಲ್ಲಿರುವ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು நம்மை பிரகாசிக்க செய்கிறவராக இருக்கிறார். ಪ್ರಕಾಶ ಮಾಡುವನಾಗಿದ್ದಾನೆ. நமக்குள்ளே வாசமா இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ನಮ್ಮಲ್ಲಿರುವ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು நாம் இந்த உலகத்திலே பிரகாசிக்க செய்யும்படியாக இருக்கிறார். ಲೋಕದಲ್ಲಿ ಪ್ರಕಾಶಿಸುವಂತೆ நம்மிலே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தான் ನಮ್ಮಲ್ಲಿರುವ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು இந்த உலகத்திலே நம்மளை சாட்சியாக நிறுத்துகிறவர். ನಮ್ಮನ್ನ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನಿಲ್ಲಿಸುತ್ತಾನೆ. அல்லேலூயா. ஹல்லேலூயா. இது உலகத்தை கலக்கவில்லை, இங்கே வந்தார்கள் என்று சாட்சி சொல்ல கூடுமானால் அவர்களுக்குள் இருந்ததான வல்லமை, ಆ ಲೋಕವನ್ನು ಅಲ್ಲೋಲ ಕಲ್ಲ ಮಾಡಲು ಬಂದಿದ್ದಾರೆ ಅವರೊಳಗಿರುವಂತ ಈ ಒಂದು ಬೆಳಕಿನ ಶಕ್ತಿ. ஆகினால் தான் ஆண்டவர் சொன்னார், உங்களிடத்திலே அந்த பரிசுத்தாவின் வல்லமை வரும்பொழுது நீங்கள் எழும்பி பிரகாசிப்பீர்கள். ದೇವರು ಹೇಳಿದ್ರು, ನಿಮ್ಮತ್ತ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ಬರುವಾಗ ನೀವು ಎದ್ದು ಪ್ರಕಾಶಿಸುತ್ತೀರಿ, நீங்கள் சாட்சியாயிருப்பீர்கள். ನೀವು ಸಾಕ್ಷಿಯಾಗಿರ್ತೀರಾ. அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஹல்லேலூயா. கேட்டுனே இருக்கிறோம், ಕೇಳ್ತಾನೆ ಇದ್ದೀವಿ, படிச்சுனே இருக்கிறோம். ಓದ್ತಾನೆ ಇದ್ದೀವಿ. இது யாருக்கும் தெரியாத ஒரு புதிய தியாலஜிக்கல் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கிடையாது. ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಿರೋ ಒಂದು ದೊಡ್ಡ ಸಬ್ಜೆಕ್ಟ್ ಅಲ್ಲ. ஆனா நாம தான் பிரகாசத்தை கொண்டு வர்றதில்லை. ನಾವೇ ಪ್ರಕಾಶವನ್ನ ತರುವುದಿಲ್ಲ. ஆண்டவர் இன்னைக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறாரு. ದೇವರು ಇವತ್ತೊಂದು ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. உன்னிலே இருக்கிற வெளிச்சம் ನಿಮ್ಮಲ್ಲಿರುವ ಬೆಳಕು மங்கி விடக்கூடாது, ಅದು ಬತ್ತಿ ಹೋಗಬಾರದು, ನಂದಿ ಹೋಗಬಾರದು, மங்கி விடக்கூடாது. ನಂದಿ ಹೋಗಬಾರದು. இரண்டாவதாக சொல்லுகிறேன், ಎರಡನೇದಾಗಿ தேவன் நம்மளை அந்த இருளில இருந்துதான், இருளின் அதிகாரத்தில் இருந்துதான் நம்மளை வெளிச்சத்துக்குள்ள கொண்டு ದೇವರು வந்திருக்கிறார். ನಮ್ಮನ್ನ ಅಂಧಕಾರ ದೊರೆತನದಿಂದ ಬಿಡಿಸಿ ನಮ್ಮನ್ನ ಬೆಳಕಿಗೆ ತಂದಿದ್ದಾನೆ. வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். ಬೆಳಕಿನ ರಾಜ್ಯದೊಳಗೆ ನಮ್ಮನ್ನ ತಂದಿದ್ದಾನೆ. வாசிங்க கொலோசியர் 1:13 ಕೊಲೊಸ್ಸೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 13ನೇ ವಚನವನ್ನ ಓದಿಕೊಳ್ಳೋಣ. தேவன் நம்மை ದೇವರು ನಮ್ಮನ್ನು அந்தகார அதிகாரத்தினின்று, ಅಂಧಕಾರ ದೊರೆತನದಿಂದ, நல்லா கவனிங்க, இந்த உலகத்துல 2 ராஜ்யம் இருக்கிறது. ದೈವ ಎಲ್ಲರ ಗಮನಿಸರಿ, ಲೋಕದಲ್ಲಿ 2 ರಾಜ್ಯವಿದೆ. நம்ம எல்லாருக்கும் இது தெரியும். ಅದೆಲ್ಲ ನಮಗೆ ಗೊತ್ತು. ஒன்று வெளிச்சத்தின் ராஜ்யம், ಒಂದು ಬೆಳಕಿನ ರಾಜ್ಯ, மற்றொன்று இருளின் ராஜ்யம். ಮತ್ತೊಂದು இருಳಿನ ರಾಜ್ಯ. இருளின் ராஜ்யத்திற்கு பிசாசி அதிகாரி, ಕತ್ತಲೆ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಸೈತಾನ ಅಧಿಕಾರಿ, வெளிச்சத்தின் ராஜ்யத்திற்கு இயேசு அதிகாரி. ಬೆಳಕಿನ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಯೇಸು ಅಧಿಕಾರಿ. அந்த ராஜ்யத்துக்கும் இந்த ராஜ்யத்துக்கும் வித்தியாசம் உண்டு. ಆ ರಾಜ್ಯಕ್ಕೂ ಈ ರಾಜ್ಯಕ್ಕೂ ವ್ಯತ್ಯಾಸ ಉಂಟು. இந்த ராஜ்யம் வெளிச்சத்தின் ராஜ்யம். ಈ ರಾಜ್ಯ ಬೆಳಕಿನ ರಾಜ್ಯ. இந்த ராஜ்யத்தில் இருக்கக்கூடியதான தன்மை என்னவென்றால், ಈ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಇರಬೇಕಾದಂತ ಒಂದು ಅಂಶವೇನೆಂದರೆ, இது சமாதானத்தின் ராஜ்யம், ಇದು ಸಮಾಧಾನದ ರಾಜ್ಯ, இது சந்தோஷத்தின் ராஜ்யம், ಸಂತೋಷದ ರಾಜ್ಯ, இது நீதியின் ಇದು ராஜ்யம். ನೀತಿಯ ರಾಜ್ಯ. இங்கே நீதி இருக்க வேண்டும், ಇಲ್ಲಿ ನೀತಿ ಇರಬೇಕು, இது சமாதானத்துக்குரியது, ಇಲ್ಲಿ ಸಮಾಧಾನಕ್ಕೂ இது சந்தோஷத்துக்குரியது. ಸಂತೋಷವಾಗಿರುತ್ತದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இது சமாதானத்தை அறிவிக்கக்கூடிய ராஜ்யம், ಇದು ಸಮಾಧಾನವನ್ನ இது ಪ್ರಚಾರಪಡಿಸುವ ರಾಜ್ಯ, சந்தோஷத்தை அறிவிக்கக்கூடிய ராஜ்யம், ಸಂತೋಷ ಸಾರುವ ರಾಜ್ಯ, இது நீதி அறிவிக்கக்கூடிய ராஜ்யம். ನೀತಿಯನ್ನ ಸಾರುವಂತ ರಾಜ್ಯ. அதுதான் கிறிஸ்துவின் ராஜ்யம். ಅದೇ ಕ್ರಿಸ್ತನ ರಾಜ್ಯ. அந்த ராஜ்யத்தின் அதிகாரத்துக்குள்ளே தேவன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். ರಾಜ್ಯದ ಅಧಿಕಾರ ಒಳಗೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಕೊಂಡು ತಂದಿದ್ದಾನೆ. அதுதான் மாபெரும் சுலாக்கியம். ಅದೇ ದೊಡ್ಡ ಒಂದು ಕೃಪೆ. நாம் வெறும் தேவனுடைய பிள்ளைகளாக மட்டுமல்ல, ನಾವು ಬರೀ ದೇವರ ಮಕ್ಕಳು ಮಾತ್ರ, தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ದೇವರ ರಾಜ್ಯದ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೇವೆ. இந்த ராஜ்யத்திலே நமக்கு அதிகாரம் உண்டு. ಈ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ನಮಗೆ
ಅಧಿಕಾರ ಉಂಟು. கட்டவும் கட்டு அவிழ்க்கவும் அதிகாரம் இருக்கிறது. ಕಟ್ಟುವುದಕ್ಕೂ ಕಟ್ಟು ಬಿಚ್ಚುವುದಕ್ಕೂ ஆகையினாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ಆದ ಕಾರಣ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, கட்டுகிற எதுவோ கட்டப்படும், ಕಟ್ಟಲ್ಪಡುವುದು ಕಟ್ಟಲ್ಪಡುತ್ತದೆ, கட்டு அவிழ்க்கப்படுவது எதுவோ அது கட்டு அவிழ்க்கப்படும். ಬಿಚ್ಚಲ್ಪಡುವುದು ಬಿಚ್ಚಲ್ಪಡುತ್ತದೆ. இந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று இயேசு சொன்னார். ಈ ಅಧಿಕಾರವನ್ನು ನಾನು ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂದು ಯೇಸು ಹೇಳಿದನು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எத்தனை பேர் அந்த அதிகாரத்தை உடையவர்களாக இருக்கிறோம்? ಎಷ್ಟು ಜನ ಅಧಿಕಾರ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದೇವೆ? காது எல்லாரும் நல்லா கேக்குதா? ಇವೆಲ್ಲರೂ ಕೇಳ್ತದಾ? எத்தனை பேர் அந்த அதிகாரத்தை உடையவர்களாக இருக்கிறோம்? ಎಷ್ಟು ಜನ ಅಧಿಕಾರ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದೇವೆ? தேவனுடைய ராஜ்யத்தின் அதிகாரத்துக்குள்ளே நான் வந்திருக்கிறேன். ದೇವರ ರಾಜ್ಯದ ಅಧಿಕಾರದ ಒಳಗೆ ನಾನು ಬಂದಿದ್ದೇನೆ. ஆகினால் எனக்குள்ளே வெளிச்சம் இருக்கிறது, ಆದ ಕಾರಣ ನನ್ನೊಳಗೆ ಬೆಳಕಿದೆ, எனக்குள்ளே ஒளி இருக்கிறது. ನನ್ನೊಳಗೆ ಬೆಳಕಿದೆ. அது இருளை என்னை சூழ்ந்து கொள்ள செய்யாது, ಕತ್ತಲೆ ನನ್ನನ್ನು ಆವರಿಸಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ, இருள் என்னை பற்றி கொள்ளாது, ಕತ್ತಲೆ ನನ್ನನ್ನು ಹಿಡ್ಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ, இருள் என்னை அழிக்காது, ಈ ಕತ್ತಲನ್ನು ಆಳುವುದಿಲ್ಲ, இருள் என்னை நாசப்படுத்த முடியாது. ಕತ್ತಲನ್ನು ನಾಶ ಮಾಡುವುದಿಲ್ಲ. ஏனென்றால் நான் வெளிச்சத்தின் பிள்ளையாக ನಾನು இருக்கிறேன். ಬೆಳಕಿನ ಮಗನಾಗಿದ್ದೇನೆ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆகினால் ஆண்டவர் சொன்னாரு, ಆದ ಕಾರಣ ದೇವರು நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள், ನೀವು ಬೆಳಕಿನ ಮಕ್ಕಳು, வெளிச்சத்துக்குரியவளாய் நடந்து கொள்ளுங்கள், ಬೆಳಕಿನವರಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳಿರಿ, வெளிச்சத்திலே நடந்து கொள்ளுங்கள். ಬೆಳಕಿನಲ್ಲಿ ನಡೆದುಕೊಳ್ಳಿರಿ. அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, சொல்லுகிறாரு, ಆತ ಹೇಳುತ್ತಾನೆ, வெளிச்சத்தின் இடத்துல ಬೆಳಕಿರುವ ಜಾಗದಲ್ಲಿ ஜாதிகள் வருவார்கள். ಜನಾಂಗಗಳು ಬರುತ್ತವೆ. ஏசாயா 60ஆம் அதிகாரம் ಯೆಶಾಯ 60ನೇ ಅಧ್ಯಾಯ வாசித்து பாருங்க. ಓದಿ ನೋಡ್ರಿ. 19வது வசனம், 19ನೇ ವಚನ, முதல் 2-3 வசனத்தை வாசிக்கிறோம். ಎರಡು ವಚನ ಓದ್ತೇವೆ. ஒளி உன்னிடத்தில் வந்திருக்கிறது, ಬೆಳಕು ನಿನ್ನ ಬಳಿಗೆ ಬಂದಿದೆ, ஒளி உன்னிடத்தில் வந்திருக்கிறது. ಬೆಳಕು ನಿನ್ನ ಬಳಿಗೆ ಬಂದಿದೆ. சொல்லுங்க, ஒளி என்னிடத்திலே வந்திருக்கிறது. ಹೇಳ್ರಿ, ಬೆಳಕು ನನ್ನ ಬಳಿಗೆ ಬಂದಿದೆ. ஒளி ஏன் வந்திருக்கிறது? ಬೆಳಕು ಯಾಕೆ ಬಂದಿದೆ? ஒளி இருந்தால் என்ன நடக்கும்? ಬೆಳಕಿದ್ರೆ ಏನ್ ನಡೀತದೆ? பிரகாசிக்க பண்ணுவோம். ಪ್ರಕಾಶಪಡುತ್ತದೆ. தேவன் உன்னிடத்தில் வந்திருப்பதற்கான காரணம் ದೇವರು ನಿನ್ನ ಬಳಿಗೆ ಬಂದಿರುವ ಕಾರಣ நாம் மங்கி சொங்கியாக இருப்பதற்காக அல்ல. ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, அதாவது சொங்கின்னா எப்படி? ನಾನು ಕುಗ್ಗಿ ಹೋಗಿದ್ವಿ. ಸೊಂಗಿ ಅಂದ್ರೆ ಕುಗ್ಗಿ ಹೋಗಿದ್ವಿ. ஆமென். மங்கின்னா ಮಂಗಿ ಅಂದ್ರೆ மக்கி மாதிரி வச்சுங்களா, அப்படியே ಮಂಗಿ ತರ ಹಂಗೆ ಇರ್ತೀವಿ ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ರಿ. இந்த ஒரு டயலாக் இருக்குல்ல சினிமாவில், ಸಿನಿಮಾದಲ್ಲಿ ಒಂದು ಡೈಲಾಗ್ ಇದೆ, இப்படி இருந்த நான் ಹಿಂಗಿದ್ದ ನಾನು இப்படி ஆயிட்டேன். ಹಿಂಗಾಗ್ಬಿಟ್ರೆ. அதுக்கு பேர் தான் ಅದಕ್ಕೆ உன்னிடத்தில் ನಿನ್ನತ್ರ ஒளி வந்திருக்கிறது. ಬೆಳಕು ಬಂದಿದೆ. எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற ஒளி உன்னிடத்தில் வந்திருக்கிறது. ಮನುಷ್ಯರನ್ನ ಪ್ರಕಾಶಗೊಳಿಸುವ ஆகினால சொல்லுகிறார், ಆದ ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾನೆ, எழும்பி பிரகாசி, ಎದ್ದು ಪ್ರಕಾಶಿಸು, எழும்பி பிரகாசி. ಎದ್ದು ಪ್ರಕಾಶಿಸು. இன்னைக்கு எத்தனை ஒளி இருக்கிறது? ಎಷ್ಟು ಬೆಳಕಿದೆ? அன்னைக்கு 12 ஒளி இருந்தது. ಹೌದು, 12 ಬೆಳಕಿತ್ತು. 12 ஒளி 12 ಬೆಳಕು தேசத்தை தலைகீழாக மாற்றினது. ದೇಶವನ್ನ ತಲೆ ಕೆಳಗಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿತು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்றைக்கு அத்தனை பேர் நாம வெளிச்சமா இருக்கிறோம். ಎಷ್ಟು ಜನ ನಾವು ಬೆಳಕಾಗಿದ್ದೇವೆ. இன்னும் வீடு கூட பிரகாசம் அடையல. ಇನ್ನು ಮನೆ ಕೂಡ ಪ್ರಕಾಶ ಹೊಂದಲಿಲ್ಲ. ஏன்னா ಯಾಕೆಂದರೆ விளக்கை கொளுத்தி மரக்கால்ல வைக்கல, ದೀಪವನ್ನು ಹಚ್ಚಿ ಮಂಚದ ಅಡಿಯಲ್ಲಿ அது ಇಟ್ಟಿದ್ದೇವೆ. அப்பப்போ மூடி வைக்கிறோம். ಅದು ಯಾವಾಗ ಮುಚ್ಚಿಡುತ್ತೇವೆ. அது மங்கும் போது திறந்து பாத்துக்கிறோம், ಅದು ನಂದಿ ಹೋಗುವಾಗ ತೆಗೆದು ನೋಡುತ್ತೇವೆ. விளக்கு இருக்கா இல்லையான்னு. ದೀಪ ಇದೆಯಾ ಇಲ್ಲವಾ? அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, உன்னிலே இருக்கிற வெளிச்சம் ನಿನ್ನ ಮೇಲೆ ಬೆಳಕು அது மங்கி போகாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும். ನಂದಿ ಹೋಗದಾಗೆ ನೋಡಿಕೊಳ್ಳಿರಿ. அது ஒளி குறைந்து போகாதபடி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ಒಂದು ದೀಪ ಆರಿ ಹೋಗದಾಗೆ ಜಾಗೃತಿ ಉಳ್ಳವರಾಗಿರಿ. ஜாக்கிரதை என்பது என்ன? ಜಾಗೃತಿ ಅಂದ್ರೆ இயேசு சொன்னார், ಯೇಸು ಹೇಳಿದರು, பிசாசு அவர்களை விழுங்கலாம் என்று சுற்றித் திரிகிறான். ಸೈತಾನನು ಯಾರನ್ನು ನುಂಗಬೇಕೆಂಬುದಾಗಿ அவன் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். ಕದ್ದುಕೊಳ್ಳುವುದು, ಕೊಯ್ಯುವುದಕ್ಕೂ ಹಾಳು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಮತ್ತೆ இருளின் ராஜ்யத்தின் காரியம் என்னவென்றால், ಈ ಬೆಳಕಿನ ರಾಜ್ಯದ ಕಾರ್ಯವೇನೆಂದರೆ உன் சமாதானத்தை எடுக்க, ಈ ಕತ್ತಲೆ ರಾಜ್ಯದ ಏನೆಂದರೆ ನಿನ್ನ உன் சந்தோஷத்தை கெடுக்க, ಕುಟುಂಬವನ್ನು ನಾಶ உன் ಮಾಡಲಿಕ್ಕೆ, பொருளாதாரத்தை நாசப்படுத்த, ಆರ್ಥಿಕವನ್ನು ಹಾಳು
ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ, உன் குடும்பத்தை பிரித்தாள ಕುಟುಂಬವನ್ನ ಬೇರ್ಪಡಿಸಿ அவன் தந்திரத்தை செய்கிறான். ತಂತ್ರವನ್ನ ಮಾಡುತ್ತಾನೆ. ஆகினால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, அது இருள் அடைய கூடாது. ಅದು ಕತ್ತಲೆ உன் ಆವರಿಸಿಕೊಳ್ಳಬಾರದು. வெளிச்சம் மங்கினால் ಬೆಳಕು ನಂದಿ ಹೋದರೆ அப்ப இருள் சூழ ஆரம்பிக்கும். ಕತ್ತಲೆ ಆವರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. இருள் சூழ ஆரம்பித்தால் ಕತ್ತಲೆ ಆವರಿಸಿಕೊಂಡಾಗ நீ இழக்க வேண்டியதாக இருக்கும். ನೀನು ಕಳಕೊಳ್ಳಬೇಕು. நீ தோல்வி அடைய வேண்டியதாக இருக்கும். ಸೋಲನ್ನ ಕಾಣುತ್ತೀಯ, நீ இழக்க வேண்டியதாக இருக்கும். ಕಳಕೊಳ್ಳುತ್ತೀಯ. ஆகினால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ಅದೇ ಕಾರಣ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, உன் வெளிச்சம் பிரகாசிக்காதபடிக்கு இருக்க கூடாது. ನಿನ್ನ ಬೆಳಕು ನಂದಿ ಹೋಗಬಾರದು. ஏனென்றால் ಯಾಕಂದರೆ நாம கொலோசில வாசித்தது போல ಕೊಲೆಸರು ಓದಿದ ಪ್ರಕಾರ நாம் இருளின் ராஜ்யத்துக்குரியவள் அல்ல. ನಾವು ಕತ್ತಲೆ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟ நாம் இருளில் இருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவளாக வந்திருக்கிறோம். ನಾವು ಕತ್ತಲೆಯಿಂದ ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೇವೆ. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் ಕುಮಾರನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಾಜ್ಯಕ್ಕೆ இந்த ಬಂದಿದ್ದೇವೆ. உலகத்தில் இருக்கிற தேவனுடைய சபை ஒவ்வொன்றும் கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குரியதாக இருக்கிறது. ಈ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿರುವಂತ ಒಂದೊಂದು ಸಭೆಯು ಕ್ರಿಸ್ತನ ರಾಜ್ಯದಲ್ಲಿರುವಂತ ಸಭೆಯಾಗಿದೆ. அந்த ராஜ்யத்திற்கு இயேசு கிறிஸ்துவே ராஜாவாக இருக்கிறார். ಆ ಒಂದು ರಾಜ್ಯಕ್ಕೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ರಾಜ ಆಗಿದ್ದಾನೆ. ஆமென். அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಾ? வேதம் ஒன்று சொல்லுகிறது, ಒಂದು ಮಾತು ಹೇಳ್ತದೆ, இந்த ராஜ்யத்தில் இருக்கிற தம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளை ಈ ರಾಜ್ಯದಲ್ಲಿರುವ ತಮ್ಮ ರಾಜ್ಯದ ಮಕ್ಕಳನ್ನ பிதாவுடைய ராஜ்யத்தில் இணைக்க போகிறார். ತಂದೆಯ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಸೇರಿಸುತ್ತಾನೆ. அந்த ராஜ்யம் வந்து இங்கு ஆளுகிறது அல்ல, ಆ ರಾಜ್ಯ ಬಂದು ಇಲ್ಲಿ ಆಳುವುದಲ್ಲ. இந்த ராஜ்யம் அந்த ராஜ்யத்தில் இணைக்க போகிறது. ಈ ರಾಜ್ಯವು ಆ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ஆகினால் ಸೇರಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. இந்த ராஜ்யம் அந்த ராஜ்யத்தில் இணைக்க போகிறபடினால ಈ ರಾಜ್ಯವು ಆ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಸೇರಿಸಲ್ಪಡುವುದರಿಂದ இந்த ராஜ்யமும் அந்த ராஜ்யமும் ஒரே காரியத்தை பேச வேண்டும். ಈ ರಾಜ್ಯವು ಆ ರಾಜ್ಯ ಒಂದೇ ಕಾರ್ಯವನ್ನ ஒரே தன்மை உடையதாக இருக்க வேண்டும். ಗುಣಾತಿಶಯಗಳಾಗಿರಬೇಕು. ஆகினால்தான் இயேசு ஜெபத்தை சொல்லிக் கொடுத்தால், ಕಾರಣ ಯೇಸು ಪ್ರಾರ್ಥನೆ ಹೇಳಿಕೊಟ್ಟರು, பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல் பூலோகத்திலும் செய்யப்பட வேண்டும். ಲೋಕದಲ್ಲಿ ನಿನ್ನ ಚಿತ್ತ ನೆರವೇರುವ ಪ್ರಕಾರ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ನೆರವೇರಲಿ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவருடைய ராஜ்யத்துக்குள் அது நிறைவேற வேண்டும். ಆತನ ರಾಜ್ಯದೊಳಗೆ ನೆರವೇರಬೇಕು. இன்றைக்கு சபை என்பது ಇವತ್ತು ಸಭೆ ಎಂಬುದು அவருடைய விருப்பத்தின்படி போகிறது. ಅದರ ಇಷ್ಟ ಪ್ರಕಾರ ಹೋಗ್ತದೆ. ஊழியக்கால் என்பது அவருடைய விருப்பத்தின்படி போகிறார்கள். ಒಂದು ಇಷ್ಟ ಪ್ರಕಾರ ಹೋಗ್ತದೆ. அதுவல்ல பிரியமானவர்களே, ಎಲ್ಲ ಪ್ರಿಯರೇ, அங்க ஆண்டவர் ಅಲ್ಲಿ ದೇವರು மோசேக்கு ஒரு மாதிரியை காண்பித்தாரு. ಮೋಶೆಗೆ ಒಂದು ಮಾದರಿಯನ್ನು அதுதான் தேவ ராஜ்யத்தினுடைய அடையாளம். ಅದು ದೇವರ ರಾಜ್ಯದ ಒಂದು அது ಸಂಖ್ಯೆ. பரலோக ராஜ்யத்தின் மாதிரின்படி இன்றைக்கு திருச்சபை கட்டப்பட வேண்டும். ದೇವರ ರಾಜ್ಯದ ಪ್ರಕಾರ ಸಭೆ ಕಟ್ಟಲ್ಪಡಬೇಕು. அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்கிற உபதேசத்தினால் சபை கட்டப்பட வேண்டும். ಅಪೊಸ್ತಲರು ಪ್ರವಾದಿಗಳೆಂಬ ಅಸ್ತಿವಾರದ ಮೇಲೆ ಸಭೆ ಕಟ್ಟಲ್ಪಡಬೇಕು. அதனுடைய அஸ்திபாரம் கிறிஸ்துவாக இருக்கிறார். ಆ ಒಂದು ಅಸ್ತಿವಾರವು ಕ್ರಿಸ್ತನಾಗಿದ್ದಾನೆ. அவர் மேல சபை முழுவதும் இசைக்கப்பட்டு அது வந்து சேர்க்கப்பட்டு கட்டப்படுகிறது. ಆತನ ಮೇಲೆ ಸಭೆ ಸೇರಿಸಲ್ಪಟ್ಟು ಕಟ್ಟಲ್ಪಡುತ್ತದೆ. அதை அவர் கட்டுகிறார். ಸಭೆ ಆತನ ಕಟ್ಟುತ್ತಾನೆ. அதை பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது. ಪಾತಾಳ ಶಕ್ತಿ ಜಯಿಸಲಾರದು. ஆகினால் இருளை குறித்து நீ பயப்பட வேண்டியதில்லை. ಕತ್ತಲೆ ಕುರಿತು ನೀ ಭಯಪಡಬೇಡ. சாத்தானை குறித்து நீ பயப்பட வேண்டியதில்லை. ನೋಡಿ ಭಯಪಡದು ಬೇಡ. அவன் உன்னை ஆளுகை செய்யக்கூடாது. ಆ ಸೈತಾನಿನ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಬಾರದು. உன்னை ஆளுகை செய்கிறவர் ஆவியானவர். ನಿಮ್ಮನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವನು ಆತ್ಮ ಸ್ವರೂಪನು. உனக்குள் வெளிச்சமா இருக்கிற ஆவியானவர். ನಿನ್ನಲ್ಲಿ ಬೆಳಕಾಗಿರುವ ಪವಿತ್ರಾತ್ಮನು. நமக்குள்ள தீபமா இருக்கிறவர் அவர். ನಮ್ಮೊಳಗೆ ದೀಪವಾಗಿದ್ದಾನೆ. அந்த வெளிச்சத்திடத்திலே ஜாதிகள் வருவார்கள் என்று சொல்லுகிறார். ಜನಗಳು ಜಾತಿಗಳು ಬರ್ತವೆ. அவரை சேவிக்காத ஜனங்கள் அற்று போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ಸೇವಿಸುವವರು ನಾಶವಾಗಿ ಹೋಗುತ್ತಾರೆ. அந்த மந்தை முழுவதற்கும் கண்காணியாக தேவன் பரிசுத்த ஆவியானவர் வைத்திருக்கிறார். ಮಂದೆಗಳಿಗೆ ದೇವರು ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಟ್ಟಿದ್ದಾನೆ. அவைகளை போதித்து வழிநடத்த ஊழியக்காரர்களை தேவன் அபிஷேகித்து வைத்திருக்கிறார். ನಡೆಸಲಿಕ್ಕೆ ದೇವರು ಸೇವಕರನ್ನು ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದ್ದಾನೆ. அதுதான் சிஸ்டம் ஆஃப் தேவனுடைய ராஜ்யம். ಅದೇ ದೇವರ ರಾಜ್ಯದ ಒಂದು ಪದ್ಧತಿ. அதுதான் தேவனுடைய மாதிரியின் அடையாளமாக இருக்கிறது. ಮಾದರಿ ಗುರುತು. சபை என்பது வெறும் ஆராதனை மட்டுமல்ல. ಸಭೆ ಎಂಬುದು ಬರೀ ಆರಾಧನೆ ಮಾತ್ರ. சபை என்பது இந்த உலகத்திலே இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக பிரகாசிக்கக்கூடியதாக சபை இருக்கிறது. ಲೋಕದಲ್ಲಿರುವ ಜನಗಳ ಮುಂದೆ ಮಾದರಿಯಾಗಿರಬೇಕಾಗಿದೆ ಸಭೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதை மேற்கொள்ள ஒரு சக்தியும் கிடையாது. ಅದನ್ನ ಜಯಿಸಲಿಕ್ಕೆ ಒಂದಿಗೂ ಶಕ್ತಿ ಇಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. நான் உங்களுக்கு நிறைய கதையை சொல்ல முடியும்.
ತುಂಬಾ ಕಥೆಗಳು ಹೇಳಬಹುದು. இன்றைக்கு பிசாசு வஞ்சித்து கொண்டிருக்கிறான் திருச்சபையை. ಇವತ್ತು ಸಭೆಯನ್ನ ಸೈತಾನು ವಂಚಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. இன்னைக்கு ஆராதனை முறைமைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. ಆರಾಧನೆಯ ಒಂದು ಮಾದರಿ ಬದಲಾಗ್ತಾ ಇದೆ. எல்லாமே அங்கிருந்து இருளில் இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து வெளிச்சத்தை மூட பார்க்கிறார்கள். ಕತ್ತಲ ಒಳಗಿರುವಂತದನ್ನ ತಂದು ಬೆಳಕನ್ನ ಮುಚ್ಚಲಿಕ್ಕೆ ನೋಡುತ್ತಾರೆ. அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, தேவன் ஆவியா இருக்கிறார், ದೇವರ ಆತ್ಮನಾಗಿ அவரை தொழுது கொள்ளுங்கள், உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். ದೇವರ ಆತ್ಮ ಸ್ವರೂಪನಾದ ಆರಾಧನೆ. உண்மை என்பது என்ன? ಸತ್ಯ ಅಂದರೆ ಏನು? தேவனுக்குரிய மகிமை செலுத்துகிற ஒரு சபையாய் மாற வேண்டும். ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಸಲ್ಲಿಸುವಂತ ಸಭೆಯಾಗಿರಬೇಕು. தேவனுக்கு சாட்சியா இருக்கிற சபையாக மாற வேண்டும். ದೇವರಿಗೆ ಸಾಕ್ಷಿಯ ಸಭೆಯಾಗಿರಬೇಕು. அன்று முதல் நூற்றாண்டு திருச்சபை சிதறினது. ಮೊದಲನೇ ಶತಮಾನದ ಸಭೆ ಚದುರಿ ಹೋಯಿತು. அவர்கள் எங்கெல்லாம் சிதறி போனார்களோ ಚದುರಿ ಹೋದರು, அங்கெல்லாம் திருச்சபைகள் உண்டானது. ಎಲ್ಲ ಸಭೆಗಳು ಉಂಟಾಯಿತು. அப்படி என்றால் என்ன பொருள்? நீ இந்த உலகத்தின் வெளிச்சமா இருக்கிற, ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬೆಳಕಾಗಿ நீ எங்கெல்லாம் இருக்கிற அங்கெல்லாம் உன் வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும். ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಇದೆಯೋ ಅಲ್ಲೆಲ್ಲ ಬೆಳಕು ಪ್ರಕಾಶಿಸುತ್ತದೆ. அந்த இடத்திலே ஜனங்கள் வருவார்கள். ಅಲ್ಲಿ ಜನಗಳು ಬರುತ್ತಾರೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. அங்க ரட்சிப்பு உண்டா இருக்கும், ರಕ್ಷಣೆ ಉಂಟಾಗುತ್ತೆ, அங்க சாட்சி உண்டா இருக்கும். ಸಾಕ್ಷಿ ಉಂಟಾಗುತ್ತೆ. ஆமென். ಆಮೆನ್. நாம் வெளிச்சத்துக்குரியவர்களாக இருக்கிறோம். ಬೆಳಕಿನವರಾಗಿದ್ದೇವೆ. நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ಬೆಳಕಿನ மಕ್ಕಳಾಗಿದ್ದೇವೆ. அந்தகாரில் நின்ற ஆச்சரியமான ஒளிநிடத்திற்கு வரலுத்திற்கு புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரி கூட்டம் என்று வேதம் சொல்லுகிறது. ದೇವರ ಅಂಧಕಾರ ದುರಂತ ಬಿಡಿಸಿ ದೇವರ ಅಧಿಕಾರ ಗುಣಾತಿ ಸಾರುವ ಯಾಜಕರು ಮೀಸಲಾದ ಜನಗಳಾಗಿದ್ದೇವೆ. நாம் ராஜ்யத்தின் பிள்ளைகள், ನಾವು ದೇವರ ರಾಜ್ಯದ ಮಕ್ಕಳು, தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள், ನಾವು ದೇವರ ರಾಜ್ಯದ ಮಕ್ಕಳು, தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ನಾವು ದೇವರ ರಾಜ್ಯದ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೇವೆ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಾ? எனக்குள்ளே ನನ್ನೊಳಗೆ அந்த வெளிச்சம் இருக்கிறது. ಆ ಬೆಳಕು ಇದೆ. ஆண்டவர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, உன் கண் கெட்டதா இருந்தால், ನಿನ್ನ ಕಣ್ಣು ಕೆಟ್ಟದಾಗಿದ್ದರೆ உன் சரீரம் முழுவதும் கெட்டதாக தான் ನಿನ್ನ இருக்கும். ಶರೀರವೆಲ್ಲ ಕತ್ತಲೆ ಆಗಿರುತ್ತದೆ. உன் கண் தெளிவா இருந்தால், ನಿನ್ನ ಕಣ್ಣು ಸ್ಪಷ್ಟವಾಗಿದ್ದರೆ உன் சரீரம் வெளிச்சமாக ನಿನ್ನ இருக்கும். ಶರೀರ ಬೆಳಕಾಗಿರುತ್ತದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்மளை பிரகாசிக்கிற பண்ணுகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ನಮ್ಮನ್ನ ಪ್ರಕಾಶಿಸುವಂತೆ ಮಾಡುವ ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು. ஆகனால சொல்லுகிறார், ಆದ ಕಾರಣ ಹೇಳುತ್ತಾನೆ, உன் வெளிச்சம் மங்கிவிடக் கூடாது. ನಿನ್ನ ದೀಪವು ನಂದಿ ಹೋಗಬಾರದು. எது இன்றைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில, அவருடைய வாழ்க்கையில இருக்க அந்த வெளிச்சத்தை மங்க செய்யக்கூடியது? ಇವತ್ತು ಮನುಷ್ಯನೊಳಗಿರುವಂತ ಯಾವ ಕಾರ್ಯ ಅವನನ್ನು ನಂದಿಸುತ್ತದೆ? உலகம், ಲೋಕ, உலகத்தின் காரியம், ಲೋಕದ ಕಾರ್ಯ, உலகத்தில் இருக்கிறதை கொண்டு வந்து நம்ம மிக்ஸ் பண்றது. ಲೋಕದಲ್ಲಿರುವ ತಂದು ದೇವರ ಆರಾಧನೆ ಮಿಕ್ಸ್ ಮಾಡುವಂತದ್ದು. ரட்சிக்கப்பட்டு இருப்போம், ನಾವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದೇವೆ, மனம் திரும்பி இருப்போம், ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಿದ್ದೇವೆ, ஆண்டுடைய பிள்ளையாக இருப்போம். ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೇವೆ. ஆனாலும் கூட உலகத்தில் இருக்கக்கூடியதை கொண்டு வந்து நாம் இன்னும் வச்சுட்டே இருக்கிறோம். ಲೋಕದಲ್ಲಿರುವ ತಂದು ನಾವು ಇಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೇವೆ. 38 வருஷமா ஒருத்த நாத்தத்திலே இருந்தான். 38 ವರ್ಷ ನಾತದಲ್ಲಿದ್ದ. அவன் ஒரு பிறவி முடவனாக இருந்தான். ಅವನು ಹುಟ್ಟ ಪಾರ್ಶ್ವ ರೋಗಿಯಾಗಿದ್ದ. இயேசು அவனை பார்த்தார், மனதுருகினார், ಯೇಸು ಅವನನ್ನು ನೋಡಿದನು, ಕನಿಕರ ಪಟ್ಟನು, அவனை சுகப்படுத்தினார். ಅವನನ್ನು ಗುಣಪಡಿಸಿದನು. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். ಹೊತ್ತುಕೊಂಡು ನಡೆ ಅಂತ ಹೇಳಿದನು. இயேசு என்ன சொல்லியிருப்பார் நினைக்கிறீங்க? ಯೇಸು ಏನು ಹೇಳಿರಬಹುದು? இனி இந்த அழுக்கு உனக்கு தேவையில்லை, ಈ ಒಂದು ಕೊಳೆ ನಿನಗಿನ್ನ ಬೇಡ, அது இந்த இடத்திலும் இருக்க கூடாது, ಸ್ಥಳದಲ್ಲೂ ಇರಬಾರದು, அதை சுருட்டி எடுத்து கொண்டு போய் போட்டுவிடு என்று சொல்லியிருப்பார். ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಬಿಸಾಕ. ஆனால் அவன் என்ன செய்தான் என்று தெரியாது. ಏನು ಮಾಡಿದ அதை ಗೊತ್ತಿಲ್ಲ. அவன் சுருட்டி அக்கிள்ள வச்சுட்டு போயிருப்பான். ಸುತ್ತುಕೊಂಡು ಬಗಲಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ಹೋದ. நிறைய பேரு ಅನೇಕರು ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்குள்ள ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ಮೇಲೆ இன்னும் நாத்தத்தை சுருட்டி ಇನ್ನು ವಾಸನೆಯನ್ನ ಸುತ್ತಿಕೊಂಡು அதை அக்கிள்ளே வச்சுட்டு சுத்திட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கும். ಬಗಲಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ಸುತ್ತುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. பரம்பரை என்கிற அழுக்கு, ಸಂಪ್ರದಾಯ ಎಂಬ ಕೊಳೆ, மார்க்க பேதம் என்ற அழுக்கு, மார்க்க பேதம் என்ற அழுக்கு, ಮಾರ್ಗದ ಕೊಳಕು, உலகத்தின் கரை, ಲೋಕದ ಕೊಳೆ. அங்க யாக்கோப்பு சொல்லுகிறார், ಅಲ್ಲಿ ಯಾಕೋಬನು ಹೇಳುತ್ತಾನೆ, பிதாவாகிய தேவனுக்கு மாசில்லாத குற்றமான பக்தி எதுவென்றால், ದೇವರಿಗೆ ಶುದ್ಧವಾದ ಭಕ್ತಿ ಏನೆಂದರೆ உலகத்தால் கரைப்படாத படிக்க தன்னை காத்துக் கொள்ளுகிறது. ಇರುವಂತದ್ದು. சோ உலகம் நமக்கு ஒரு கரையாக இருக்கிறது. ಲೋಕವು ನಮಗೊಂದು ಮಲಿನವಾಗಿದೆ. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿರಿ. உலகத்துக்கும் ಲೋಕಕ್ಕೂ தேவனுக்கும் பிரியமா இருக்க முடியாது. ದೇವರಿಗೂ ಪ್ರಿಯವಾಗಿರುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அதுதான் இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னாரு, ಅದರಿಂದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಹೇಳಿದರು, உலகத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியாது, ಲೋಕಕ್ಕೂ ದೇವರಿಗೂ ಸೇವೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ இருளும் ஒளியும் சம்பந்தப்படுத்த முடியாது, ಬೆಳಕು ಕತ್ತಲೆ ಸಂಬಂಧಪಡಿಸಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ, பிசாசின் பாத்திரத்திற்கும் தேவனுடைய பாத்திரத்திற்கும் பங்கு கிடையாது. ದೇವರ ಪಾತ್ರೆಗೂ ದೆವ್ವದ ಪಾತ್ರೆಗೂ ಸಂಬಂಧವಿಲ್ಲ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாம் வேறுபட்டவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ಪ್ರತ್ಯೇಕಿಸಲ್ಪಟ್ಟರು ಎಂಬುದಾಗಿ ತಿಳ್ಕೊಳ್ಳಬೇಕು. அவரை நாம் நேசிப்பதினாலே, ಆತನ
ಪ್ರೀತಿ அவர் ಮಾಡುವುದರಿಂದ சத்தியத்திலே நடப்பதினாலே ಸತ್ಯ ನಡೆಯುವುದರಿಂದ உலகம் நம்மை பகைக்கிறது. ಲೋಕ ನಮ್ಮನ್ನು ದ್ವೇಷಿಸುತ್ತದೆ. ஆனால் ஒரு நாள் உலகம் வெட்கப்படும், ಒಂದಿನ ಲೋಕ ನಾಚಿಕೆ ಪಡುತ್ತದೆ, நாம் சந்தோஷம் அடைவோம். ನಾವು ಸಂತೋಷ ಪಡುತ್ತೇವೆ. அந்த நாள் ரொம்ப தூரம் இல்ல. ಆ ದಿನ ತುಂಬಾ ದೂರ ಇಲ್ಲ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அங்க சொல்லுகிறாரு, ಅಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ, அந்த என்ன ஏசாயா 60, ಯೆಶಾಯ 60ನೇ ಅಧ್ಯಾಯ, அவரை சேவிக்காத ஜாதியும் ஜனமும் அழியும், ಆತನನ್ನು ಸೇವಿಸುತ್ತಿರುವಂತ ಜಾತಿ ಜನಾಂಗಗಳು ஆனால் ನಾಶವಾಗುತ್ತವೆ, அவரை சேவிக்கிறவர்களுக்கோ நித்திய வாழ்க்கை உண்டு. ಅವರನ್ನು ಸೇವಿಸುವವರಿಗೆ ನಿತ್ಯ ಜೀವ ಉಂಟು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு வார்த்தை சுருக்கமா சொல்லுவேன், நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்திருக்கிறோம். ನಾವು ದೇವರ ರಾಜ್ಯದ ಒಳಗೆ ಬಂದಿದ್ದೇವೆ. இயேசு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஒரு கதை சொன்னார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ದೇವರ ರಾಜ್ಯದ ಕುರಿತು ಒಂದು ಕಥೆ நான் ಹೇಳಿದರು. சுருக்கமா சொல்லி முடிச்சிடுறேன். ಸಂಕ್ಷಿಪ್ತವಾಗಿ ಹೇಳಿ ಮುಗಿಸ್ತೇನೆ. என்ன சொன்னார் என்றால், ಏನೆಂದರೆ, ஒரு ராஜா தன் மகனுக்கு திருமணம் செய்கிறார். ಒಂದು ರಾಜ ತನ್ನ ಮಗನಿಗೆ ಮದುವೆ ಮಾಡಿಸ್ತಾರೆ. ஆகினால எல்லாருக்கும், உயர்ந்த மனிதர்களுக்கு, விசேஷமானவர்களுக்கு ஒரு இன்விடேஷன் அனுப்பப்படுகிறது. ಎಲ್ಲ ಉನ್ನತವಾದ ವ್ಯಕ್ತಿಗಳಿಗೆ ಪತ್ರಿಕೆಯನ್ನ ಕಳಿಸುತ್ತಾರೆ. திருமண நாள் வந்தது, ಮದುವೆ ದಿನ ಬಂದಿತ್ತು. ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் ஒருவரும் அங்கே இல்ல. ಕರೆಯಲ್ಪಟ್ಟವರು ಯಾರು ಒಬ್ಬರು ಕೂಡ ಅಲ್ಲಿ ಇರಲಿಲ್ಲ. ஆகினால் அந்த வீட்டின் எஜமான் பார்க்கிறாரு, ಆ ಮನೆ ಯಜಮಾನ್ ನೋಡುತ್ತಾನೆ, நாம் இவ்வளவு பேர் அழைத்தோமே, ನಾವು ಇಷ್ಟು ಜನರನ್ನ ಕರೆದೇವು, அவர்கள் எல்லாம் ஒருத்தர் கூட காணுமே ಅವ್ರು ಯಾರು ಒಬ್ಬರು கூட ಕಾಣಲಿಲ್ಲ. என்று அவருக்குள்ளே கோபம் வர ஆரம்பித்தது. ಅವರಲ್ಲಿ ಕೋಪ ಬಂತು. அப்ப வேலைக்காரர் கூப்பிட்டு கேட்டார், ಕೆಲಸದವರನ್ನ ಕೇಳಿದ, எல்லோருக்கும் நாம் அழைப்புதல் கொடுத்தோமே, ಎಲ್ಲರಿಗೂ ಕರೆ ಕೊಟ್ಟು அவள் எல்லாம் எங்கே என்று கேட்டார். ಅವರೆಲ್ಲ ಎಲ್ಲಿ ಎಂಬುದಾಗಿ வேலைக்காரர் சொன்னார்கள், ಕೆಲಸದವರು ಹೇಳಿದರು, ஆம் எஜமானை அழைத்தோம், ಹೌದು ಯಜಮಾನ್ರೆ ஆனால் ಕರೆದರು, ஒருவனும் வரவில்லை. ಯಾರು ಒಬ್ಬರು ಬರಲಿಲ್ಲ. ஏனென்றால் அவர்கள் சொன்னார்கள், ಅವರೆಲ್ಲ ಹೇಳಿದರು, ஒருவன் சொல்லுகிறான், ಒಬ್ಬನು ಹೇಳಿದನು, எனக்கு திருமணமாயிருக்கிறது, ನನಗೆ ಮದುವೆ ಆಗಿದೆ, ஆகினால் இப்ப நான் என்ன பண்ண முடியாது, ಅದಕ್ಕೆ ಈಗ ಏನು ಮಾಡಕ வர முடியாது. ಬರಕಾಗಲ್ಲ. ஒருவன் சொல்லுகிறான், ಒಬ್ಬನು ಹೇಳ್ತಾನೆ, நான் நிலத்தை உழுது தானியம் போட்டுக் கொண்டிருக்கிறேன், வர முடியாது. ನಾನು ಧಾನ್ಯವನ್ನು ಬೆಳೆಯುತ್ತಾ ಬರಲಿಕ್ಕೆ அவர்கள் ஒவ்வொரு காரணத்தை சொல்ல ஆரம்பித்தார்கள். ಒಂದೊಂದು ಕಾರಣಗಳು ಹೇಳಿದರು. காரணத்தை சொல்லுவது தேவனுடைய ராஜ்யம் அல்ல, ಕಾರಣವನ್ನು ಹೇಳುವುದು ದೇವರ ರಾಜ್ಯವಲ್ಲ, காரியத்தை நிறைவேற்றுகிறதான் தேவனுடைய ராஜ்யம். ಕಾರ್ಯವನ್ನು ನೆರವೇರಿಸುವ ದೇವರ ರಾಜ್ಯ. ஆகினால் இயேசு சொன்னார், ಅದಕ್ಕಾಗಿ ಯೇಸು தேவனுடைய ராஜ்யம் என்பது, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ಅಪೊಸ್ತಲ ಪೌಲ ಹೇಳ್ತಾನೆ, புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல, ಇಂದು ಕುಡಿಯುವುದು ದೇವರ ರಾಜ್ಯವಲ್ಲ, அது வெறும் பேச்சில் அல்ல, ಅದು ಮಾತಿನಲ್ಲ, அது செயல்பாடில் இருக்கிறது. ಕಾರ್ಯರೂಪದಲ್ಲಿ வெறும் தேவனுடைய பிள்ளைகள் என்பதினால் அல்ல, ದೇವರ ಮಕ್ಕಳೆಂಬುದು அது மக்களுக்கு முன்பாய் பிரகாசித்து காண்பிக்கிறதாகும், ಜನರ ಮುಂದೆ ಪ್ರಕಾಶಿಸಬೇಕು, அது சாட்சியா நிற்பதாகும். ಸಾಕ್ಷಿಯ ನಿಲ್ಲಬೇಕು. அதனால் இந்த திருமணத்திலே அழைக்கப்பட்டுள்ள ஒருவரும் இல்லை. ಈ ಮದುವೆ ಕರೆದವರು ಒಬ್ಬರು ಕೂಡ ಬರಲಿಲ್ಲ. அதை அவர்கள் அற்பமா நினைத்தார்கள். ಅದನ್ನು ಅಲ್ಪವಾಗಿ ನೆನೆಸಿದರು. ராஜாவின் வீட்டு கல்யாணத்துக்கு முதலிடத்தை கொடுக்கவில்லை. ಆ ಮದುವೆ ಹೊಂದಿದಕ್ಕೆ ಮೊದಲ ಸ್ಥಾನ ಕೊಡಲಿಲ್ಲ. இன்னைக்கு நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில இயேசுவுக்கு முதலிடம் கிடையாது, ನಮ್ಮ ಜೀವನದ ಅನೇಕರು ಯೇಸುವಿಗೆ ಮೊದಲನೇ ಸ್ಥಾನ, நம்முடைய சுயத்துக்கு முதலிடம், சுயநலத்துக்கு முதலிடம், ಸ್ವಾರ್ಥಕ್ಕೆ ಮೊದಲ ಸ್ಥಳ, நம்முடைய காரியங்களுக்கு முதலிடத்தை கொடுக்கிறோம், ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಮೊದಲನೇ ಸ್ಥಾನ, ஆண்டுடைய காரியத்தை இரண்டாவது இடத்துல வைக்கிறோம். ದೇವರ ಕಾರ್ಯವನ್ನ ಎರಡನೇದಾಗಿ ಇಡುತ್ತೇವೆ. நான் ஒன்று சொல்லுகிறேன், ಆದ ಕಾರಣ ಹೇಳುತ್ತೇವೆ, இயேசு எப்போது இரண்டாவது இடத்துல இருக்க மாட்டார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಎರಡನೇ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಇರುವುದಿಲ್ಲ. இயேசு அழைக்காத இடத்துல இருக்கவும் மாட்டார், அழைக்காத ಕರೆದಿರುವ ಜಾಗದಲ್ಲಿ ಬರುವುದೇ ಇಲ್ಲ. அழைக்காத வீட்டுக்கு விருந்தாளியா போகவும் மாட்டார். ಕರೆದಿರುವ ಮನೆಗೆ ಆತನು ವಿಶೇಷವಾಗಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ. நான் கதவை தட்டுகிறேன், ஒருவன் திறந்தா உள்ள போய் அவனோட போஜனம் பண்ணுவேன். ನಾನು ಬಾಗಿಲು ತಟ್ಟುತ್ತೇನೆ, ಯಾವನ ಬಾಗಿಲು ತಟ್ಟೆ ಅವನೊಟ್ಟಿಗೆ ಬಂದು ನಾನು ಊಟ ಮಾಡುತ್ತೇನೆ. அல்லேலூயா. அல்லேலೂಯಾ. அவருடைய வாழ்க்கை மாறக்கூடியதாக இருக்கிறது. ನಮ್ಮ ಜೀವಿತ ಮಾರ್ಪಡಬೇಕು. சோ எல்லோரும் என்ன செய்தார்கள் என்றால், ಎಲ್ಲರೂ ಏನು ಮಾಡಿದಂದ್ರೆ அந்த திருமணத்துக்கு வரவில்லை. ಆ ಮದುವೆಗೆ ಬರಲಿಲ್ಲ. ஆண்டவர் சொன்னாரு, ದೇವರು ಹೇಳಿದ್ರು, வீதிகளுக்கு போ, ಬೀದಿಗಳಿಗೆ ಹೋಗ್ರಿ, அங்கங்க இருக்கிற வீதியில இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டார். ಅಲ್ಲಿರುವ ಬೀದಿ ಮಕ್ಕಳಿருந்து ಎಲ್ಲರನ್ನು ಕರೆದುಕೊಂಡು இப்போ ಬರ್ರಿ. கல்யாண வீடு ಈಗ ಮದುವೆ ಮನೆ வீதியில் இருந்த ஜனங்களால் நிரப்பப்பட்டது. ಬೀದಿಯಲ್ಲಿರುವ ಜನಗಳಿಂದ ತುಂಬಲ್ಪಟ್ಟಿದೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ವೇದ ಹೇಳುತ್ತದೆ, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ಕರೆಯಲ್ಪಟ್ಟವರು ಬಹಳ ಜನ, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர். ಕಾಯಲ್ಪಟ್ಟವರು ಸ್ವಲ್ಪ இந்த ಜನ. உலகம் ஒரு பெரிய கூட்டமா இருக்கலாம், ಅದು ಒಂದು ದೊಡ್ಡ ಕೂಟವಾಗಿ, ஆனால் அந்த கூட்டத்தின் மத்தியில் இருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நீங்களும் நானுமாக இருக்கிறோம். ಕೂಟದ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಆರಿಸಿಕೊಂಡ ನೀವು ஒரு மனுஷனால தெரிந்து கொள்ளப்படவில்லை, ಎಲ್ಲರನ್ನೂ ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வல்லமுள்ள தேவனாலே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ಆಕಾಶ ಭೂಮಿ ಉಂಟು ಮಾಡಿದ ಸರ್ವಶಕ್ತ ದೇವರ ಮೂಲಕ ನಾವು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದೇವೆ. ஆகினால் தான் சொல்றாரு, ಕಾರಣ ಹೇಳುತ್ತಾನೆ, உனக்கு நான் திறந்த வாசலை வச்சிருக்கிறேன், ನಾನು ನಿನ್ನ ಮುಂದೆ ತೆಗೆದ ಬಾಗಿಲಿಟ್ಟಿದ್ದೇನೆ, உனக்கு முன்பாக திறந்த வாசலை வச்சிருக்கிறேன், ತೆರೆದ ಬಾಗಿಲಿಟ್ಟಿದ್ದೇನೆ, அதை ஒருவனாலே பூட்ட முடியாது. ಒಬ್ಬರಿಂದ ಮುಚ್ಚಲಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ನಂಬುತ್ತೀರಾ? வாயில அறிக்கை பண்ணுங்க, ಬಾಯಿನ ಅರಿಕೆ ಮಾಡಿ, ஒருவனும் அதை என்ன செய்ய முடியாது, பூட்ட முடியாது. ಯಾರು ಒಬ್ಬನದು ಮುಚ್ಚಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. திருமணம் நல்லா நடக்கிறது. ಈಗ ಮದುವೆ ಚೆನ್ನಾಗಿ ನಡೀತದೆ. இப்போ திருமணத்தில் வந்திருக்கிற எல்லாம் விசிட் பண்றாரு.
ಮದುವೆಗೆ ಬಂದಿದ್ದ ಎಲ್ಲರನ್ನೂ ಯಜಮಾನ ಹೋಗಿ ನೋಡುತ್ತಾನೆ, எல்லாரும் பார்க்கிறாரு. ಎಲ್ಲರೂ ನೋಡುತ್ತಾನೆ, எல்லாரும் திருமண பந்தல இருக்கிறார்கள். ಎಲ್ಲರೂ ಮದುವೆ ಪಂಕ್ತಿಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. அங்க ஒருவன் இருக்கிறான், ಅಲ್ಲಿ ಒಬ್ಬನಿದ್ದಾನೆ, அவன் திருமண வஸ்திரம் இல்லாதவனாக இருக்கிறான். ಅವನು ಮದುವೆಯ ವಸ್ತ್ರ ಇಲ್ಲದವನಾಗಿದ್ದಾನೆ. நம்ம எல்லாருக்கும் தெரியும் திருமணம் என்றாலே அதுக்கு விசேஷித்த வஸ்திரம் இருக்கிறது. ಈಗ ಮದುವೆ ಅಂದರೆ ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಮದುವೆಗೆ ವಿಶೇಷವಾದ ವಸ್ತ್ರ நான் ಇರ್ತದೆ. கூட இங்க ஒரு சில திருமணத்துக்கெல்லாம் வந்திருக்கிறேன், ಇಲ್ಲಿ ಕೆಲವು ಮದುವೆಗಳ ನಾನು ಬಂದಿದ್ದೇನೆ, பார்த்திருக்கிறேன். ನೋಡಿದ್ದೇನೆ. என்ன மாதிரியான அலங்கரிப்பு, ಯಾವ ತರವಾದ ಅಲಂಕಾರ, அன்னைக்கு நாம் எப்படி அலங்கரிச்சுட்டு போவோம். ಅವತ್ತು ಎಷ್ಟು ಅಲಂಕಾರ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೇವೆ. நிறைய பேர் பியூட்டி பார்லருக்கு போவாங்க, ಅನೇಕರು ಬ್ಯೂಟಿ ಪಾರ್ಲರ್ಗೆ ಹೋಗ್ತಾರೆ, டிங்கர் பட்டி எல்லாம் பார்ப்பாங்க, டிங்கரிங் ಎಲ್ಲ ಬಣ್ಣ ಹಚ್ಚೋದೆಲ್ಲ ಮೇಕಪ್ ಇಲ್ಲ, நல்ல என்ன பட்டுப்படை உடுத்திக் கொள்வார்கள். ಸೀರೆ ಉಟ್ಟುಕೊಳ್ತಾರೆ. அது உச்சி வெயிலா இருந்தாலும் பரவாயில்ல, ಕಡು ಬಿಸಿಲಾಗಿದ್ರು அது 100 டிகிரியா இருந்தாலும் பரவாயில்ல, ಡಿಗ್ರಿ ಆಗಿದ್ರು ಸರಿ, கோணி மாதிரி இருக்கிற பட்டுப்படை உடுத்திக் கொண்டு ಗೋಣಿ ಚೀಲತರ ಇರುವಂತ ಪಟ್ಟು ಸೀರೆನ ರೇಷ್ಮೆ ಸೀರೆ ಉಟ್ಟುಕೊಂಡು கல்யாணத்துக்கு போகணும். ಮದುವೆಗೆ ಹೋಗ್ತಾರೆ. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? அது கல்யாணம். ಅದು ಮದುವೆ. கல்யாணம் என்றால் என்ன? ಮದುವೆ ಅಂದರೆ ಏನು? அது ஒரு சந்தோஷத்துக்குரியது. ಅದೊಂದು ಸಂತೋಷ ಕುರಿತು. அப்ப சந்தோஷத்துக்குள்ள போறவங்க எப்படி போக கூடாது? ಸಂತೋಷಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ ಹೇಗೆ ಹೋಗಬಾರದು? மங்கி சொங்கியா போக கூடாது, ಸೊಂಕಿಯಾಗಿ ಹೋಗಬಾರದು, எப்படி வேணாலும் வஸ்திரத்தை உடுத்தி போக கூடாது. ವಸ್ತ್ರ ಹಾಕೊಂಡು ಹೋಗಬಾರದು. கல்யாண வஸ்திரம் என்று ஒன்று இருக்கிறது. ಮದುವೆಯ ವಸ್ತ್ರ ಒಂದು ಉಂಟು. ஆகினால நல்ல நகைகள் எல்லாம் போட்டுட்டு ಬಂಗಾರಗಳನ್ನು ಹಾಕೊಂಡು, பங்காரு ஆமென், பங்காரு எல்லாம் போட்டுட்டு ಬಂಗಾರವನ್ನು ಹಾಕೊಂಡು சிங்காரமாய் போகிறோம். ಬಂಗಾರವಾಗಿ ಹೋಗುತ್ತೇವೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பங்காரு இல்லன்னா சிங்காரம் இல்ல. ಬಂಗಾರವಿಲ್ಲದ ಸಿಂಗಾರ ಇಲ್ಲ. ஆகினால பங்காரம் வேணும், சிங்காரமும் வேணும். ಬಂಗಾರ ಬೇಕು, ಸಿಂಗಾರ ಬೇಕು. அதுக்கு பேர் தான் கல்யாணம். ಅದಕ್ಕೆ அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனால் அந்த கல்யாணத்துல ஒருவன் வந்திருக்கிறான், ಮದುವೆಯಲ್ಲಿ ಒಬ್ಬನು ಬಂದಿದ್ದಾನೆ, ஆனா அவனுக்கு கல்யாண வஸ்திரம் இல்ல. ಅವನ ಮದುವೆ ವಸ್ತ್ರ ಇಲ್ಲ. அவனை பார்த்து அந்த எஜமான் கேட்கிறாரு, ಯಜಮಾನನು ಕೇಳ್ತಾನೆ, நண்பா ಸ್ನೇಹಿತನೇ, நீ வந்திருக்கிறது கல்யாண வீடு அல்லவா? ನೀನು ಮದುವೆ ಮನೆಗೆ ಬಂದಿದೆಯಲ್ಲ, இது ராஜா வீட்டு கல்யாணம் அல்லவா? ರಾಜನ ಮನೆ ಮದುವೆ ಅಲ್ಲ, இது ராஜாவுடைய கல்யாணம் அல்லவா? ರಾಜನ ಮದುವೆ. இந்த வீட்டில் நீ எப்படி வேணாலும் இருக்கலாமா? ಮನೆ ಹೇಗೆ ಬೇಕಾದರೂ உன்னுடைய கல்யாண வஸ்திரம் எங்கே என்று கேட்டான். ಮದುವೆ ವಸ್ತ್ರ ಎಲ್ಲಿ? அவன் என்ன சொல்லியிருப்பான் நீங்க நினைக்கிறீங்க? ಅವನು ಏನು ಹೇಳಿದನ್ನು ನಂಬುತ್ತೀರಾ? அதை பத்தி எனக்கு தெரியல. ಅದನ್ನ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனால் அடுத்த ராஜா சொல்லுகிறாரு, ಮತ್ತೆ ಯಜಮಾನ ಹೇಳ್ತಾನೆ, இவன் கனப்படுத்த தெரியாதவன், ಇವನಿಗೆ ಘನಪಡಿಸುವುದಕ್ಕೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, இவன் கல்யாணத்தை புரியாதவன், ಮದುವೆಯನ್ನು ಅರಿತುಕೊಂಡಿಲ್ಲ, இவன் மகிழ்ச்சிக்கு பாத்திரவான் அல்ல, ಇವನು ಸಂತೋಷಕ್ಕೆ ಪಾತ್ರನಲ್ಲ, இவன் ராஜாவுடைய திருமணத்தை கனவீனப்படுத்தக்கூடியவன். ರಾಜನ ಒಂದು ಮದುವೆಯನ್ನು ಇವನು ஆகனால் இவன் ஒன்றுக்கும் உதவாதவன், ಯಾವುದಕ್ಕೂ ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲದವನು, இவனை தூக்கிட்டு போய் புறம்பே தள்ளுன்ட்டார். ಇವನು ಹೊರಗೆ ಹಾಕಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. பற்கடிப்பு இருக்கிற இடத்துல தள்ளி விட்டார். ಕೈಲಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬಿಸಾಕಿರಿ. ஏன்னா he is a useless man. ಇವನು ಪ್ರಯೋಜನಕ್ಕೆ அவன் அவன் ராஜாவுடைய திருமணத்தை எப்படி அங்கீகரிக்க வேண்டும், கனப்படுத்த வேண்டும் என்று அறியாதவன். ರಾಜನ ಒಂದು ಮದುವೆಯನ್ನು ಯಾವ ರೀತಿ ಅಂಗೀಕರಿಸಬೇಕು, ಯಾವ ರೀತಿ ಘನಪಡಿಸಬೇಕು ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅವನಿಗೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண நாளுக்கு நாம் ஆயத்தப்படுத்தப்பட்டு வந்திருக்கிறோம். ಯಜ್ಞದ ಕುರಿಯಾದಾತನ ಮದುವೆಗಾಗಿ ನಾವು ಸಿದ್ಧ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. வேதம் சொல்லுகிறது, மணவாளனாக இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாக நாம் ஆயத்தப்படுத்தப்பட்டு வந்திருக்கிறோம். ಕ್ರಿಸ್ತನ ಮೊದಲಿಂಗನಿಗೆ ನಾವು ಮೊದಲಿಗಿತ್ತಿಯಾಗಿ ನಾವು ಸಿದ್ಧ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. அதற்காகவே அந்த ராஜ்யத்திலிருந்து நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். ಆದ ಕಾರಣ ಈ ಕತ್ತಲ ರಾಜ್ಯದಿಂದ ದೇವರು ನಮ್ಮನ್ನು அதற்காகவே தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ಕಾರಣ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. அதனால நம்ம ஆராதிக்கு வந்தா கூட என்ன நினைப்புல வரணும் தெரியுமா? ನಾವು ಆರಾಧನೆ ಬರುವಾಗ ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿ ಬರಬೇಕು? ராஜாவின் வீட்டுக்குள்ள போகிறோம். ರಾಜನ ಮನೆ ಒಳಗೆ ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. ராஜா வீட்டுக்குள்ள போகிறோம். ರಾಜನ ಮನೆ ಒಳಗೆ ಹೋಗುತ್ತೇವೆ. அந்த நினைப்புல தான் தேவ சமூகத்துல வரணும். ಒಂದು ನೆನಪಲ್ಲ ದೇವರ ಸಮ್ಮುಖ. நான் ஒரு மணவாட்டியாக போகிறேன், ನಾನು ಮೊದಲಿಗಿತ್ತಿಯಾಗಿ நான் அலங்கரித்துக் கொண்டு போகிறேன், ಅಲಂಕಾರ ಮಾಡಿಕೊಂಡು நாம் துதியினால் அலங்கரிக்கப்பட வேண்டும், ಅಲಂಕರಿಸಪಡಬೇಕು, பரிசுத்தாவினால் அலங்கரிக்கப்பட வேண்டும், ಅಲಂಕಾರ ಮಾಡಪಡಬೇಕು. நான் தேவனை ஆராதிக்க போகிறேன் என்ற மனமகிழ்ச்சி நமக்குள் உண்டாயிருக்க வேண்டும். ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸಿ ಹೋಗುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಮನ ಸಂತೋಷದಿಂದ ಹೋಗಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வாங்க வாங்க என்று அழைக்கிறதல்ல, ಬನ್ನಿ ಬನ್ನಿ ಅಂತ ನಾವು ಕರೆಯುವುದಲ್ಲ, அழைக்கப்பட்டதுக்கு பாத்திரவானாய் நடந்து கொள்ளுவது. ಕರೆದಂತ ಕರೆಯುವಿಕೆಗೆ ಪಾತ್ರರಾಗಿ ನಡ್ಕೊಳ್ಳಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. நாம் இந்த உலகத்திலே சுடர்களாக தேவன் நம்மளை வச்சிருக்கிறாரா. ದೇವರು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಸ್ವತಂತ್ರವಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. ஆகையால் தான் சொல்லுகிறார், ಆದ ಕಾರಣ ಹೇಳುತ್ತಾನೆ, பூமியை காரிருள் மூடும், ಭೂಮಿಯನ್ನು ಕಾರ್ಗತ್ತಲು ಆವರಿಸಿ, ஆனால் நீதியின் சூரியன் உன்மேல் உதிக்கும். ನೀತಿಯ ಸೂರ್ಯನು ನಿನ್ನ ಮೇಲೆ ಉದಯಿಸುತ್ತಾನೆ. ஆமென்.
ಆಮೆನ್. பூமியை காரிருள் மூடும். ಭೂಮಿಯನ್ನು ಕಾರ್ಗತ್ತಲು மூடி ಆವರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. போகிற ஒரு காலம் இருக்கிறது. ಭೂಮಿಗೆ ಒಂದು ಕಾಲ ಉಂಟು. ஆனால் உன்மேல சூரியன் உதிக்கும். ನಿನ್ನ ಮೇಲೆ ಸೂರ್ಯನು ಉದಯಿಸುತ್ತಾನೆ. உன் சூரியன் இனி அஸ்தமாவது கிடையாது. ಸೂರ್ಯನು ಮುಳುಗನು. அது மறைக்கப்படுவது கிடையாது. ಅದು ಮುಚ್ಚಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ. அவர் உன்னிலே பிரகாசிப்பார். ಅದು ನಿನ್ನೊಳಗೆ ಆತನು நீ ಪ್ರಕಾಶಿಸುತ್ತಾನೆ. உலகத்தின் வெளிச்சம். ನಿನ್ನ ಜೀವಿತ ಬೆಳಕು. ஜாதிகள் உன்னிடத்தில் வருவார்கள். ಜಾತಿ ಜನಾಂಗಗಳು ನಿನ್ನ ಬಳಿಗೆ திறந்த ಬರುತ್ತಾರೆ. வாசல் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ಬಾಗಿಲು ನಿನಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. அதை திறந்து வைத்திருக்கிறார். ಆತನು ತೆಗೆದಿಟ್ಟಿದ್ದಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாம் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. ಒಂದು ದಿನ ಮರೆತು நாமுடைய ಹೋಗಬಾರದು. ராஜ்யத்தின் பிள்ளைகள், ನಾವು ದೇವರ ರಾಜ್ಯದ ಮಕ್ಕಳು, பிரகாசிக்கக்கூடியவர்கள். ನಾವು ಪ್ರಕಾಶಿಸುವವರು. இந்த உலகத்தோடு நாம் ஒற்று போகக்கூடியவர்கள் அல்ல. ಈ ಲೋಕದೊಟ್ಟಿಗೆ ನಾವು ಹೊಂದಾಣಿಕೆ ಆಗಬಾರದು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்மை நாம் நிதானிக்க வேண்டும். ನಮ್ಮನ್ನು ನಾವು ಪರೀಕ್ಷಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. எது என்னுடைய விளக்கை மங்க செய்கிறது? ನನ್ನ ಈ ಕತ್ತಲೆ ನನ್ನ ದೀಪವನ್ನು ನಂದಿಸುತ್ತದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒருவேளை நம்முடைய ஜெப ஜீவம் இல்லாம இருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ನಮಗೆ ಪ್ರಾರ್ಥನಾ ಜೀವಿತ ಇಲ್ಲದಿರಬಹುದು. வேத வாசிப்பு இல்லாமல் இருக்கலாம். ವಾಕ್ಯ ಓದುದೇ ಇರಬಹುದು. தேவனை ஆராதிக்கிற ஆராதனை இல்லாம இருக்கலாம். ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವ ಆರಾಧನೆ ಇಲ್ಲದಿರಬಹುದು. இதெல்லாம் நம்முடைய விளக்கை மங்க செய்யக்கூடியது. ಎಲ್ಲವನ್ನು ಬೆಳಕನ್ನ ಕತ್ತಲೆ ಮಾಡುವಂತದ್ದು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒவ்வொருவரும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರನ್ನು ಅರ್ಥ நான் ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. பிரகாசிக்கிற விளக்காக தேவன் என்னை வச்சிருக்கிறார். ಬೆಳಕಾಗಿದ್ದೇವೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அது ஒருபொழுதும் மங்காது. ಅದು ಒಂದು ಕಾಲಕ್ಕೂ ನಂದಿ இந்த கால வேளையில ಈ ಬೆಳಗಿನ தேவன் உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಪ್ರಕಾಶಿಸುವಂತೆ உன் ಮಾಡುತ್ತಾನೆ. விளக்கு அணையாது. ನಿನ್ನ ಬೆಳಕು நீ ನಂದಿಸಲ್ಪಡುವುದಿಲ್ಲ. மலை மேல இருக்கிற பட்டணம், ನೀನು ಬೆಟ್ಟದ ಮೇಲಿರುವ ಪಟ್ಟಣ, உலகத்தின் வெளிச்சம், ಲೋಕದ ಬೆಳಕು, இருள் உன்னை அணுகாது. ಕತ್ತಲಿನ ಆವರಿಸಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. சாத்தான் அதிகாரம் உன்னை அணுகாது. ಸೈತಾನ ಅಧಿಕಾರ ನಿನ್ನ தேவன் உன்னை அவருடைய அந்த அதிகாரத்திலிருந்து எடுத்திருக்கிறார். ದೇವರು ಸೈತಾನ ಅಧಿಕಾರದಿಂದ ಬಿಡಿಸಿದ್ದಾನೆ. தேவன் நம்மை ஆளுகை செய்வாராக. ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಲಿ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவன் தாமே ஆசீர்வதிப்பார். ದೇವರ ಆಶೀರ್ವದಿಸಲಿ.